Hey guys, நான் உங்களோட Sandra Ma'am உங்க கூட சேர்ந்து biology-யை துவம்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணதுக்காக வந்துட்டு தயவாக நம்ம மன்னித்து விடுவோம். அகேன் வந்துட்டு அந்த யூடியூப்பில் கொஞ்சம் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் லேட்டாக ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிவிட்டது. மற்றபடி வந்துட்டு நம்ம செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். ஆடியோ வீடியோ மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே லைக் பட்டனை அடித்து துவம்சம் பண்ணலாம், லைக் பட்டனையும் அடித்து துவம்சம் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எஸ் சஞ்சித் அவர்களே வணக்கம்ப்பா. ஸோ கேஆர் வணக்கம், அர்ஜுன் வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். லவ் எஸ் கம்ப்ளீட் சாப்டர் வந்துட்டு நம்ம இந்த செஷனில் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். அண்ட் when I mean கம்ப்ளீட் சாப்டர் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி வந்துட்டு மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட் அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது. மற்றபடி ஹெரிடிட்டியில் வந்துட்டு எப்பவுமே நான் ஹெரிடிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் கிட்ட நான் எப்பவுமே சொல்லிடுறது, மற்ற சாப்டர்ஸ் மாதிரி லைஃப் ப்ராசஸ், ஹவு டு ஆர்கனிசம்ஸ் ரிப்ரொடியூஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஆர் என்வாயன்மெண்ட் கூட இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு தியரட்டிக்கலாக ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியோடு வந்துட்டு இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளோ இருக்கும். ஆனால் ஹெரிடிட்டி மட்டும் வந்துட்டு இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ், அந்த டெர்மினாலஜிஸ், டெஃபினேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு உங்களால் இந்த ரெண்டு முக்கியமான க்ராஸஸ் மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட் க்ராஸ் ஆர் ஏன் இந்த மெண்டல் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணார், எதுக்காக இந்த சாப்டர் படிக்கிறோம், ஸோ அதெல்லாமே வந்துட்டு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உறுதி செய்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிறதுல தான். ஓகே, ஸோ டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா வந்துட்டு கான்செப்ட்ஸான மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட், அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் என்னோட செக்ஸ் டிட்டர்மினேஷன். அவ்வளோதான், மூணு கான்செப்ட்னு சொல்லணும்னா மூணு தான் வந்துட்டு இருக்குது. மற்றது எல்லாமே வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் தான் இருக்குது. ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், திஸ் வில் பி அ லென்த்தி செஷன் பிகாஸ் இது வந்துட்டு ஒன் சாப்டர் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு செஷனில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கிராஷ் கோர்ஸ் அப்படின்றதுனால கூடுதலாக முக்கியமான டாபிக்ஸ் எசென்ஷியலி அது மட்டும் தான் நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ஒன் ஷார்ட்டில் டீட்டெயில் ஒன் ஷார்ட் அதெல்லாம் வந்துட்டு வந்துன்னு இருக்குது. லைன் பை லைன் NCERT சீரீஸுமே வந்துட்டு ஹெரிடிட்டி வருது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டேர்ம்ஸ், டெஃபினிஷன்ஸ், அப்போ மற்ற டாபிக்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லையா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கூட நீங்கள் தெரியாமல் போய் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் உங்களோட அட்லீஸ்ட் ஹெரிடிட்டி சாப்டரில் ஓரளவுக்காச்சும் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த செஷனில் ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ணிடுவோம். அதனால மேம் அதை விட்டீங்க இதை விட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் ஒன் ஷாட் வருது, அதே சமயம் லைன் பை லைனுமே வருது. ஸோ இந்த செஷனில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸான மோனோஹைப்ரிட், டைஹைப்ரிட் அண்ட் ஆல்சோ சில டேர்ம்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு போய் பார்ப்போம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. அண்ட் எல்லா செஷனும் மாதிரி நம்ம ஒரு டாபிக் ஃபினிஷ் பண்ணிட்ட பேருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறேன். டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், டவுட் எதுவும் இல்லைன்னா அடுத்த டாபிக் கடந்து போகலாம். ஸோ லைவ் சாட்டை நம்ம கம்மி பண்ணிட போகிறோம். ஓகே, ஸோ அதனால நீங்கள் நடுவில் வந்துட்டு மேம் நான் இவ்வளோ கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்களா மேம், லைவே பார்க்க மாட்டீங்களா மேம் அப்படின்னு வந்து எனக்கு திட்டக்கூடாது. பிகாஸ் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. இன்னுமே நீங்கள் யாருமே அக்டோபர் கூட இல்லை, செப்டம்பர், ஜூலை அந்த மந்த்தில் வந்துட்டு இல்லை, நீங்கள் ஜான் மந்த்தில் இருக்கீங்க, 2025 கூட இல்லை 2026 ஜானில் இருக்கிறீங்க. ஸோ அதனால கியர்டப்பாக நீங்கள் ஆல்ரெடி இருப்பீங்க. இது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் செஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஹெரிடிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முன்னாடி ஹெரிடிட்டினா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன நமக்கு வந்துட்டு தெரியணும். ஸோ ஹெரிடிட்டி அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், அதுதான் வந்துட்டு நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்மிஷன் நம்மளோட இதெல்லாம் ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு என்ன சொல்கிறோம், இந்த குழந்தை வந்துட்டு பார்க்குறதுக்கு அப்பா மாதிரி இருக்குது ஒரு அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்ம அப்பா மாதிரி இருக்குது, அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்கிறோம். அச்சசல் அப்பாவே உரிச்சு வச்ச அப்படியே இருக்குது, டிட்டோவா ஜெராக்ஸ் காப்பி க்ளோன் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ சிமிலராக இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்பா மாதிரி மூக்கு இருக்கு, ஒரு அம்மா மாதிரி கண் இருக்கு, ஒரு அவங்க பாட்டி மாதிரி முடியோட அந்த கலர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இது எப்படி வந்துட்டு ஒரு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பாடியில நடக்குது, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் மூலியமா ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் மூலியமா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அந்த முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் அதாவது பேரண்ட்ஸ்ல இருந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு பாஸ் ஆகுது. அந்த ஒரு ப்ராசஸ் தான் அந்த ஒரு ஃபெனாமினனை தான் நம்ம
ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹெரிடிட்டினா என்னது? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். யார்கிட்ட இருந்து யார்கிட்ட? ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். அதை வந்து நம்ம ஹெரிடிட்டின்னு சொல்கிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லும் போது அது வந்து நம்மளோட யூஸ்வலாக இந்த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஈவன் நம்ம இன்ஹெரிட் பண்ணுற அந்த டிசீசஸ் கூட. இப்போது நான் வந்து ரீசெண்டாக பிளட் டெஸ்ட் எடுத்தேன். அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு யாருக்குன்னா வந்துட்டு தைராய்டு இருக்குதா, யாருக்குன்னா வந்துட்டு டயபிட்டிஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. உங்கள் அப்பா சைடோ அம்மா சைடோ உங்கள் அப்பாவோட தங்கச்சி, அதாவது எங்கள் அத்தைக்கெலாம் வந்துட்டு தைராய்டு இருக்குதா டயபிட்டிஸ் இருக்குதான்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஈவன் இந்த மாதிரி டிசீசஸ் கூட வந்துட்டு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனுக்கு அங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் வந்துட்டு இந்த ஒரு ஃபெனாமினன் நடக்குதுல, இதை நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஹெரிடிட்டி வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்குன்னா ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த டேர்மில் எதனா டவுட் இருக்கின்றதா? டைக்ராஸ், எஸ், மோனோஹைபிரிட், டைஹைபிரிட் கிராஸ் ரெண்டுமே டீச் பண்ண போகிறோம். பட் எஸ், யாருக்குன்னா ஹெரிடிட்டி இந்த விஷயத்தில் எதனா டவுட் இருக்குதா சொல்லுங்கள். ஹெரிடிட்டியில் டவுட் இல்லைன்னா நெக்ஸ்ட் கான்செப்டான வேரியேஷனுக்கு வந்துட்டு போயிடலாம். எஸ், கம்ப்ளீட் சாப்டர் செஷன் இல்லையா? கம்ப்ளீட் சாப்டர் செஷன் தான் கமலேஷ். நீங்கள் இந்த செஷனை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் அப்போது. ஓகே, ஸோ எஸ், நோ டவுட்டா சஞ்சித்? எஸ். ஸோ ஹெரிடிட்டினா என்னது? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். முன்னாள் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் நடக்குது. அதை நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். இப்போது நம்ம ஒரு குழந்தை பிறந்தால நீங்களே வந்துட்டு உங்கள் சொந்தக்காரங்களை எதுனா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்களே போயிட்டு, ஓ இது பார்க்க கொஞ்சம் வந்துட்டு அந்த அண்ணா மாதிரி இருக்குது, ஆர் இந்த அக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அக்கா மாதிரி இருக்குது, ஒரு அண்ணா மாதிரி இருக்குது, ஒரு உங்களே பார்த்து சொல்லுவாங்க, அவன் பார்க்க அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், ஆர் அதோ அந்த பாப்பா இருக்கிறாள் அவங்க பார்க்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கிற. ஸோ மாதிரியே இருக்கிறா, சிமிலராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர்த்து க்ளோனாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ என்னதான் நம்மளோட பாடியில் ஆர் நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்தாலுமே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸு அது எல்லாமே வந்துட்டு அச்சஸலாக வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகுறது கிடையாது. அப்படியாச்சுன்னா நான் வந்துட்டு அப்படியே எங்கள் மம்மி மாதிரியே இருப்பேன். அப்போ எனக்கும் எங்கள் மம்மிக்கும் வித்தியாசமே தெரியும். நாங்கள் 2 பேரும் நடந்து போனால் வந்துட்டு ட்வின்ஸ் க்ளோன்ஸ் மாதிரியே வந்துட்டு இருப்போம். அப்போ நம்மளை சுற்றி இவ்வளோ டைவர்சிட்டி பார்க்க முடியுது அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு பேர் வேரியேஷன். சரியா? ஸோ இந்த வேரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நம்மளை சுற்றி இவ்வளோ டைவர்சிட்டி பார்க்க முடியுது. இப்போது அந்த காலத்துலலாம் 10 பசங்க பெற்று போட்டாங்க, 15 பசங்க பெற்று போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 10 சில்ட்ரன் 15 சில்ட்ரன் இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே சிப்ளிங்ஸாக இருந்தாலுமே யாருமே பார்க்க வந்துட்டு அப்படியே அன்லெஸ் அன்டில் அவங்க ட்வின்ஸாக இருக்கும் போது சேமாக இருப்பாங்க. இல்லைன்னா யாருமே பார்க்க வந்துட்டு டிட்டோ அப்படியே அச்சஸல் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அவங்க எல்லாருக்குமே ஒரே அம்மா அப்பா தான். ஆனால் யாருமே பார்க்க அப்படியே அச்சஸெல்லாம் சேமாக அப்படியே எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த சூர்யாவில் வர அந்த ட்வின்ஸ் படத்தில் அந்த 2 பேரும் ட்வின்ஸாக இருக்கிறாங்களே, ரெட்டை பிரிவுகள், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ எல்லாருமே இப்போ நீங்கள் சூர்யாவே எடுத்திங்கன்னா சூர்யா கார்த்திக் 2 பேருக்குமே ஒரே அப்பா அம்மா. ஆனால் அவங்களுக்கு 2 பேருக்குமே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட அந்த ஹைட்டு, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எதுனால அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா இது வந்து வேரியேஷன்னால. ஓகே, ஸோ ஃபாதரும் மதர்ல இருந்துட்டு அந்த டிஎன்ஏ போகும்போது அந்த டிஎன்ஏ காப்பிங் ஆகும்போது அச்சசல் அதே மாதிரி காப்பி ஆகுறது கிடையாது, கொஞ்சம் வேரியேஷனோட காப்பி ஆகும். இந்த வேரியேஷன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ டைவர்சிட்டி நம்மளை சுற்றி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேரியேஷன் வந்துட்டு ஒரு விதத்தில் நம்மளை வந்துட்டு இந்த சேஞ்ச் ஆகிற என்வாயன்மெண்ட்டுக்கு சர்வைவ் பண்ணுறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால் பாருங்கள், இப்போ வேரியேஷன் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு சின்ன ஸ்பீஷீஸான ஒரு பட்டர்ஃப்ளை, அந்த பட்டர்ஃப்ளைலே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ விதமான கலர்ஸ், இதை தான் டைவர்சிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது டிஃப்ரெண்ட், ஒரே ஒரு ஸ்பீஷீஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக நீ கலரு டிஃப்ரெண்ட்டாக பேட்டர்ன்ஸு பார்க்க முடியுதுன்னா அது வேரியேஷனால். அதே மாதிரி நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்ட்டு நீ பார்த்தனா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நீ வந்து பார்த்தோன்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, US UKலேயும் உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜப்பானும் சைனீஸில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அவங்களதெல்லாம் நம்ம திங்கி பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி கண்ணு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் அதுலேயே வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம சவுத் இண்டியன்ஸ்லேயே நீ எடுத்தனா நம்ம வந்துட்டு சென்னையில் இருக்கவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இதுவே வந்துட்டு கன்னியாகுமரி சைடு போனால் அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, மதுரை பக்கம் போனாலும் அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கதான் செய்து நம்ம தமிழ்நாடுலேயே வந்துட்டு. ஸோ அப்போது தமிழ்நாட்டிலே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஓவராலாக வேர்ல்டு லெவல் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை தான் டைவர்சிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதுக்கு காரணம் வேரியேஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட்ஸ் clear. So next concept, இப்போ இந்த வேரியேஷன்
இந்த வேரியேஷனுனால எதனா வந்துட்டு பிரோஜனமா மேம்? சும்மா நீங்கள் காமிச்சிங்க கலர் கலராக பட்டர்ஃப்ளை இருக்குது, கலர் கலராக எங்கள் மனுஷங்கள்லாம் ஒருத்தர் கருப்பில் இருக்கான், ஒருத்தர் வெள்ளையாக இருக்கிறான், ஒருத்தர் கண்ணு குட்டியாக இருக்குது, ஒருத்தர் மூக்கு நீளமாக இருக்குது. ஸோ இதுதான் வேரியேஷனோட வந்துட்டு அட்வான்டேஜா? அப்படி பார்த்தா வேரியேஷனுக்கு வேறு எந்த அட்வான்டேஜுமே இல்லை, சும்மா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் வேரியேஷனோட அட்வான்டேஜான்னு கேட்டால் அது மட்டும் வேரியேஷனோட அட்வான்டேஜ் கிடையாது. வேரியேஷன் வந்துட்டு அந்த ஸ்பீஷீஸை சேஞ்ச் ஆகிற அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு சர்வைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது வந்துட்டு உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு கொடுத்துருக்கிற வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் அ சிச்சுவேஷன் இஃப் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் ரீப்ரொடியூசஸ் as it happens in asexual reproduction. ஸோ asexual reproduction நம்ம how do organisms reproduceலாம் முன்னாடியே முடிச்சிட்டோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு இன்னொரு பார்ட்னரே இல்லாமல் தானாக வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அது asexual reproduction. அங்கே நீங்கள் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்குது. asexual reproductionலையுமே வேரியேஷன் இருக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு இங்கே எவ்வளோ வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியுது, அந்த அளவுக்கு வேரியேஷன் asexual reproductionல இல்லை. ஸோ asexual ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரே ஒரு பேரண்ட் இன்வால்வ் ஆகுறதுனால இன்னொரு பேரண்ட்டே இல்லை, அப்புறம் எங்கேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸே வரும், ஒரே பேரண்ட் தானே இருக்குது. ஸோ அங்கே வேரியேஷனுமே கம்மி ப்ளஸ் டைவர்சிட்டியுமே அங்கே அவ்வளோ வந்துட்டு இருக்காது. அண்ட் சேஞ்ச் ஆகிற என்வாயன்மெண்ட்டுக்குமே அந்த asexual ரீப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆர்கானிசம்ஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஓகே, ஸோ asexual ரீப்ரொடக்ஷனில் வேரியேஷன் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மி, ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் கான்செப்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், ஆர்கானிசம்ஸ் லைக் பாக்டீரியா, அமீபா இதெல்லாம் வந்துட்டு asexual தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப மினிமம், அதாவது ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன் தான் வந்து இருக்குது. அடுத்து அதுவே வந்துட்டு நம்ம செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஹியூமன் பீயிங்ஸில் ரெண்டு பேரண்ட்ஸ் இன்வால்வ்டாக இருக்காங்க, செக்ஷுவலி 2 ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் இன்வால்வ்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் அப்பாதே வந்துட்டு வேற ஒரு ஜான்ரே இருக்கும், இவங்களதே வேற ஒரு ஜானர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது வந்து இவங்க 2 பேரும் கம்பைன் ஆகி செக்ஷுவலை ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கில் அவ்வளோ வேரியேஷன்ஸ் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அது மூலியமாக நிறைய வேரியேஷன் கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ பேர்ட்ஸில் பாருங்கள், அண்ட் ஈவன் இந்த டர்ட்டில்ஸ் அதில் வந்துட்டு பாருங்கள், அண்ட் ஈவன் உன்னோட ஷெல்ஸில், ஃப்ளார்ஸில். ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் எதெல்லாம் செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸில் வேறு லெவல் அதிகமான வேரியேஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும் ஆஸ் கம்பேர்ட் டு asexual ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸில். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏன் வேரியேஷன்ஸ் வந்துட்டு தேவை? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு தெரியும்னு தெரியல. இது வந்து சயின்டிஃபிக்காகவே வந்துட்டு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் ஜிராஃபுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜிராஃப்க்கு வந்துட்டு வேற லெவலில் பெருசாக கழுத்து இருக்குது அப்படின்னு நமக்கு வந்துட்டு தெரியும். ஆனால் ஒரு ஏதோ இப்போ எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி, பல 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 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஜிராஃபோட வந்துட்டு கழுத்து வந்துட்டு குட்டையாக தான் இருக்குமா. அது ஒரு ஸ்டோரியாகவே சொல்லுவோம், உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. ஸோ இந்த ஒரு குட்டி ஜிராஃபே வந்துட்டு இருக்குமா, ஸோ அது ரொம்ப பசி எடுக்குமா, சரியா. ஸோ ஆனால் அது வந்துட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் வந்துட்டு இருக்குமா. ஸோ இதனால இந்த ஜிராஃபால வந்துட்டு அந்த ட்ரீல இருக்கிற அந்த லீவ்ஸை, இது வெஜிடேரியன் தானே, ஹெர்பிவோர் தானே, இதால் வந்துட்டு எக்கி சாப்பிட முடியாதான். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்தை தூக்கி தூக்கி காலப்போக்கில் அதோட நெக்கே வந்துட்டு எவால்வ் ஆயிடுச்சான். ஓகே, அதனால தான் இப்போ ஜிராஃப்க்கு எல்லாத்துக்குமே லாங்கான ஒரு லென்த்தியான ஒரு நெக் இருக்கு. ஸோ இது வந்து காலப்போக்கில் ஜிராஃப்ல நடந்த ஒரு எவல்யூஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணதுனால வேரியேஷன்னால வந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க, சரியா. ஸோ அதே போல வந்துட்டு ப்ரௌன் மைஸ், இப்போது சில இதெல்லாம் வந்து இந்த ப்ரௌன் மைஸ் எல்லாம் இந்த மண் இருக்குதுல்ல, சாண்ட் ஹில்ஸ், ஏற்கனவே இந்த எலி ஒரு இந்த மைஸ் இது வந்து ப்ரௌன் கலரில் வந்துட்டு இருக்கு, மண்ணும் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ ப்ரிடேட்டர்ஸ் டேஞ்சர்லேருந்து பாதுகாப்புறதுக்கு இது ஈஸியாக வந்துட்டு கேமோஃப்ளாஜ் ஆகிக்கும் இந்த மண்ணிலேயே. ஸோ அந்த மண்ணில் இந்த மைஸ் வந்துட்டு ஒளிஞ்சிக்கும் போது அங்கே மைஸ் இருக்குதா இல்லையான்ற அளவுக்கே நமக்கு தெரியாமல் ஆயிரும், ஏன்னா அது மண்ணோட மண் அப்படியே மெர்ஜ் ஆயிரும். ஸோ இதுவுமே வந்துட்டு காலப்போக்கில் இந்த மைஸுக்கு வந்துட்டு இது ஒரு வேரியேஷனு, அது இந்த சேஞ்ச் ஆகிற என்வாயன்மெண்ட் ஆர் அதோட சர்வைவலுக்கு உதவி செஞ்ச ஒரு வேரியேஷன் இது. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்துட்டு நம்மளோட சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஓகே, எப்படி ஜிராஃப்க்கு ஹெல்ப் பண்ணுச்சோ, எப்படி வந்துட்டு இந்த மைஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுற இந்த என்வாயன்மெண்ட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ எப்படி வேரியேஷன்ஸ் அக்கர் ஆகுது நான் ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஃபாதர் வந்துட்டு 50% ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு கொடுப்பாங்க, அதே மாதிரி மதர் ஒரு 50% ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த டிஎன்ஏ காப்பிங் டேடி கிட்ட இருந்து கொஞ்சம் நடக்கும் போது, மம்மி கிட்ட இருந்து கொஞ்சம் நடக்கும் போது எக்ஸாக்டாக காப்பி ஆகுறது கிடையாது. கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் ஓட காப்பி ஆகும். அந்த டிஃப்ரென்சஸ் தான் டிஎன்ஏ காப்பிங்கில் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு கப்பல் இருக்கிறாங்க. ஸோ இதுங்களுக்கு வந்துட்டு ஐ கலர் வந்துட்டு ப்ளூ இருக்குது. ஸோ இதுங்களுக்கு வந்துட்டு மதருக்கு வந்துட்டு ஐ கலர் வந்துட்டு க்ரீன் வந்துட்டு இருக்குது. இவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணி 2 children ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கு வந்துட்டு மதரோட ஹேர் கலர் இன்ஹெரிட் ஆகியிருக்கு. ஏன்னா எங்கள் ஃபாதரோட ஹேர் கலர் ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது, மம்மி இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆரஞ்ச் கலர் வந்துட்டு அவங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க டேடியோட ப்ளூ ஐஸ் அவங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நியூ காம்பினேஷனாக இருக்குதா. அதே மாதிரி இப்போ இந்த பாய் சைல்டு வந்துட்டு நீங்கள் பாருங்க, அவர் வந்துட்டு அவங்க அப்பாவோட ஹேர் ஸ்டைலு, அப்பாவோட ஹேர் கலர் அப்படியே இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஐ கலர் வந்துட்டு பாருங்க, மம்மிக்கு இருக்கிற க்ரீன் ஐஸ் அப்படி இவங்க வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நியூ காம்பினேஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது புது காம்பினேஷன் வேரியேஷன்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை நிறைய நம்ம இது பார்க்க முடியும். ஓகே, ஸோ எஸ், நம்ம நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் வேரியேஷன்ஸு, ஹெரிடிட்டி, அந்த டெஃபினிஷனு, எப்படி அந்த டிரான்ஸ்மிஷன் மூலமாக டிஎன்ஏ காப்பிங் எக்ஸாக்டாக நடக்குதா இல்லையா, இந்த விஷயம்லாம் கிளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்குன்னா இந்த விஷயத்தில் டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டுக்கு போயிடலாம். டஸ் த ஃபாதர் ஓன்லி டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த சைல்டு? எஸ், டைட்டன் ஃபாதர் மட்டும் தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க, விச் வி வில் லேர்ன் இன் திஸ் செஷன். வேறு எதனா டவுட் இருக்குதா? எஸ், லேட் ஆப்பா சஹர் பரவாயில்ல. ஹவுஸ் பிளட் குரூப் வந்து நான் தனியாக ஒரு செஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் நம்ம பிளட் குரூப் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஓகே, பக்காவாக புரிஞ்சிருச்சா சுஹேர்? வேறு லெவல்ப்பா. ஓகே, எஸ் ஆனிமே தமிழ் என்ன டவுட் இருக்குது? எஸ், கிளியராக இருக்குதா இர்ஃபான்? எஸ் சர்வேஷ், என்ன டவுட்டுன்னு சொல்லுங்க. மேம் வாட் இஃப் எவல்யூஷன் ஹேப்பன்ஸ் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அபினவ் வெர்ஷன். ஸோ நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு தியரியே இருக்குது. இந்த மாதிரி வந்து ஏப்ஸ்லேருந்துட்டு காலப்போக்கில் மனுஷன் வந்துட்டு எவால்வ் ஆகி இப்போ இருக்கிற இந்த ஸ்டேட்டில் நம்ம வந்திருக்கிறோம், ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தியரியாக இருக்குது. இன்னும் அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணலை. ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ரிலீஜியஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் சயின்டிஃபிக் மைண்ட் செட் இருக்காங்க. ஸோ அதனால இன்னும் எக்ஸாக்டாக அதை கூட நம்மளால அந்த ஏப்லேருந்து தான் மனுஷங்க வந்தாங்க அப்படின்னு வந்து நம்மளால இன்னும் ப்ரூவ் பண்ண முடியவில்லை. அதுதான் உண்மை. எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் நம்ம பார்த்து இப்போ நம்ம ஜிராஃப் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த மைஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸில் ஆக்சுவலாக ப்ரூஃபே இருக்குது. இந்த மாதிரி இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்துட்டு எவால்வ் ஆகி தான் இப்போ இருக்கிற அந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்கன்னு. ஆனால் மனுஷங்களுக்கு மட்டும் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரூஃபோ ஒரு அதில் இன்னும் ப்ராப்பராக இன்னும் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் அந்த விஷயத்தில் தேவைப்படுது. ஓகே, ஸோ எஸ் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரேட். இப்போ கேரக்டர்னா என்னது, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட்னா வந்துட்டு என்னது. ஸோ கேரக்டர் ஜென்ரலி ஹெரிட்டபிள் ஃபீச்சர் இஸ் கால்ட் அ கேரக்டர். இப்போது ஒரு ஐ கலர், இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லையா, ஐ கலர், ஹேர் கலர், இதெல்லாமே இப்போ இந்த பாப்பாவுக்கு ஐ கலர் வந்துட்டு அவங்க டேடி கிட்டேருந்து வந்துச்சு, அவங்களோட ஹேர் கலர் அவங்க மம்மி கிட்டேருந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபாதர் கிட்டேருந்து ஒரு கேரக்டர் இன்ஹெரிட் ஆகுது, மதர் கிட்டேருந்து ஒரு கேரக்டர் இன்ஹெரிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லேருந்துட்டு ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு ஒரு கேரக்டர் வந்துட்டு பாஸ் ஆகி அது இன்ஹெரிட் ஆகுதுல்ல, அதை நம்ம கேரக்டர் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். இந்த கேரக்டர் வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அ குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஸ்பீஷீஸ். இந்த கேரக்டர் தான் இது இந்த ஆர்கானிசம் ஆர் இந்த ஸ்பீஷீஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே உதவி செய்யுது. உதாரணத்துக்கு இப்போ இந்த மனுஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 2 கண் இருக்குது, மூக்கு இருக்குது, ஆர் அவங்களுக்கு 2 காலுக்கு 2 கை, இந்த பேசிக் ஜென்ரலாக இதெல்லாம் வச்சு நம்மளால ஓகே இவன் ஒரு மனுஷன் அப்படின்னு நம்மளால வந்துட்டு சொல்ல முடியுது. அதே மாதிரி ஒரு ஜிராஃப் எடுத்தோன்னா அதுக்கு இவ்வளோ நெக் இருக்குது, அதோட காது இப்படி இருக்கும், அதோட பாடியில் இந்த பேட்டர்ன் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்கே வந்துட்டு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் உதவியே செய்யுது. ஓகே, ஸோ ஒரு ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணணும் ஆர் இதுதான் அந்த ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கே நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம்
example, color of the eye is an example of a character. இப்போ alleles basically, okay, so alternate forms of character அதை வந்துட்டு நம்ம traits அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அதை வந்து genetic representation நம்ம allelesன்னு சொல்லுவோம். ஓகே, alternate forms of a character அப்படின்னு நம்ம சொல்லும் போது எக்ஸாம்பிள், இப்போ ஐ கலர் அப்படின்னு சொல்றது ஒரு கேரக்டர். அதுல green ஐ, ப்ளூ ஐ, பிளாக் ஐ, ப்ரௌன் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிஷன்ஸ் வருது பார்த்தியா, அதை நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஐ கலர் அப்படின்றது ஒரு கேரக்டர் இஸ் ஈக்குவல் டு ஐ கலர். இப்போது ப்ளூ ஐ கலர் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு ட்ரேட், க்ரீன் ஐ கலர் அது ஒரு ட்ரேட். இது எல்லாமே கேரக்டர் கீழே தான் அடங்குது. ஆனால் ப்ளூ ஐ கலரும் க்ரீன் ஐ கலரும் ஒன்றா கிடையாது. ஸோ அதனால அது தனித்தனியாக நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையுமே ஒரு ட்ரேட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு அகெயின் ஒரு ஆர்கானிசமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரேட்ஸுமே வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கெலாம் வந்துட்டு அவங்களுக்கு கேட் ஐஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அவங்களுக்கு வந்துட்டு க்ரீனாக ப்ளூ ஐஸ், ஐ திங்க் ப்ளூ ஐஸ் நினைக்கிறேன். ஸோ ப்ளூ ஐஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ப்ளூ ஐயோ ப்ளூவாக க்ரீனாக ஏதோ ஒரு ஐங்க. ஸோ அந்த கலர் நம்ம சொல்கிறோம்ல ஐஸ்வர்யா அவங்க மேமுக்கு அவங்களுக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஐ கலரில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு ட்ரேட் அந்த கேட் ஐ கலர். இப்போ எனக்கு வந்துட்டு ப்ரௌன் ஐஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஐக்கு எல்லாருக்கும் ஒரு கலர் இருக்கும். எனக்கு ப்ரௌன் ஐஸ் இருக்குது. நம்மளோட ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா அவங்களுக்கு வந்துட்டு க்ரீன் கலரில் ஐ இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிளாக் ஐஸ் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு ட்ரேட்டு உங்களுக்கு இருக்கிறது, சரியா. ஸோ அந்த கேரக்டரில் வர அந்த சப்டிவிஷனை நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹோப் தட்ஸ் கிளியர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேரக்டர் அண்ட் ட்ரேட். யாருக்குன்னா டவுட் இருக்கா கேரக்டருக்கும் ட்ரேட்டுக்கும்? எஸ், கேரக்டருக்கும் ட்ரேட்டுக்கும் எதுனா டிஃப்ரென்ஸு உங்களுக்கு டவுட் இருக்கின்றதா? டைட்டன் புரியலையா? இப்போது டைட்டன், எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், சரியா. எனக்கு என் தம்பிக்கும் ஒரே அம்மா அப்பா. ஆனால் எனக்கு வந்து ப்ரௌன் ஐஸ், என் தம்பிக்கு பிளாக் ஐஸ். இப்போது உங்கள் வீட்டில் ஐ கலர் என்ன அப்படின்னு யாராச்சும் வந்து, இப்போ நீ டைட்டன் எங்கள் வீட்டில் வந்துட்டு கேட்குற உங்கள் வீட்டில் ஐ கலர் என்ன மேம் அப்படின்னு கேட்டேன்னா, ஐ கலர் அப்படின்னு சொல்கிறது அது வந்துட்டு ஒரு ஜென்ரலைஸான ஒரு டேர்ம், சரியா. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஓகே, ஸோ சிட்டி அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். சிட்டி அப்படின்னு சொல்லும் போது எந்த சிட்டி? அது வந்துட்டு சென்னையா, கோயம்புத்தூரா, மதுரையா, திருச்சியா? ஸோ சிட்டின்னு சொல்லும் போது அது வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு டேர்மாக வந்துட்டு மாறிடுது. ஆனால் நீ ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லும் போது லைக் சென்னை சிட்டி ஒரு மதுரை சிட்டி உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நீ சொல்லும் போது அது வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குது இல்லையா, நீ எந்த சிட்டியை குறித்து பேசுகிறேன்னு. அதே மாதிரி தான் கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு ப்ராடான ஒரு டேர்ம், அதுக்குள்ளே வர சப்டிவிஷன்ஸை தான் நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐ கலர் அப்படின்றது ஒரு கேரக்டர். ஐ கலரில் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அப்போது ப்ரௌன் ஐ அது வந்துட்டு ஒரு ட்ரேட், க்ரீன் ஐ அது ஒரு ட்ரேட், ப்ரௌன் பிளாக் ஐ அது ஒரு ட்ரேட். சரி, இப்போ அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஹேர் கலர் எடுத்துப்போம். ஸோ ஹேர் கலர் வந்துட்டு நீ எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ நம்ம ஊரில் தான் ப்ரௌனு பிளாக்னு பார்க்க முடியுது. நீ அப்ராடெல்லாம் போட்டேன்னா பிளாண்டே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சில பேருக்குலாம் நேச்சுரலாகவே ஒரு மாதிரி கோல்டன் ஹேர் வந்துட்டு இருக்கும். ஸோ ஹேர் கலர் அப்படின்றது கேரக்டர். ட்ரேட் என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, இந்த ஹேர் கலரில் வர அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸை நம்ம ட்ரேட்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ப்ரௌன் ஹேர் கலர், பிளாக் ஹேர் கலர், கோல்டன் ஹேர் கலர் ஆர் அந்த பிளாண்டே ஹேர் கலர் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸோ இதென்னா அந்த ஹேர் கலரோட டைப்ஸை நம்ம ட்ரேட்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். ஓகே, கிளியரா இர்ஃபான்? ஆசம். சரி, இப்போது சில லிஸ்ட் ஆஃப் இப்போ அகைன் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ கேரக்டர் கலர் ஆஃப் த ஐஸ் ட்ரேட்னு சொல்லும் போது ப்ரௌன் ட்ரேட், ப்ளூ ட்ரேட், ஹேரோட ஷேப்பு சில பேருக்கு வந்துட்டு கேர்லியாக இருக்கும், சில பேருக்கு ட்ரேட். ஸோ ஹேர் ஷேப்புன்னு சொல்லும் போது அது ஒரு ஜென்ரலான டேர்ம். எல்லாருக்குமே வந்துட்டு கேர்லியாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அவசியம். இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வேவியாக மாறிடும். ஸோ இதுவே ஒரு தனி ரகம். ஸோ ஐப்ரோஸில் வந்துட்டு ஹெவியாக இருக்கலாம், சில பேருக்கு புஷ்ஷியாக இருக்கலாம், சில பேருக்கு தின்னாக இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு ஆர்க்டாக இருக்கலாம். அதே மாதிரி கலர் விஷன் சில பேருக்கு நார்மலாக இருக்கலாம், ஒரு சில பேர் கலர் பிளைண்டாக இருப்பாங்க, சரியா.
இல்லையா? அதே மாதிரி டங் ரோலிங். ஸோ டங் ரோலிங் ஆஃப் த டங் இன்டு யூ ஷேப் when extended out from the mouth, or சில பேருக்கு ரோலிங்கே ஆகாது. அதே மாதிரி உன்னோட இயர் லோபு சில பேருக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது, சில பேருக்கு வந்துட்டு அட்டாச்சாக இருக்குது. அப்போ நம்ம இயர் லோபுன்னு சொல்லும் போது அது ஒரு ஜென்ரலான டேர்ம், ஒரு காமனான ஒரு ப்ராடான டேர்மாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு இந்த சப்டிவிஷன்ஸை நம்ம ட்ரேட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் clarifies your doubt. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் இங்கே பாருங்கள், லிப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திக்காக இருக்குது. இப்போ பிரியங்கா சோப்ராக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. அதே பிரியங்கா மோகன், நம்ம டாக்டர் படத்தில் நடித்த பிரியங்கா மோகன், அவங்களோட லிப்ஸ் வந்துட்டு தின்னாக இருக்குது. அதே போல் RH பிளட் குரூப் சில பேருக்கு பாசிட்டிவ் இருக்குது, சில பேருக்கு நெகட்டிவ் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஸ்கின் கலர் சில பேர் வந்துட்டு ஆல்பினிசம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான்லாம் சின்னதுலாம் இந்த ஆல்பினிசம் இந்த ஆல்பினோஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஃபாரினரான்னு நினச்சிருக்கிறேன். பட் ஆக்சுவலாக அது ஒரு ஸ்கின் கண்டிஷன். ஸோ அந்த ஒரு ஸ்கின் கண்டிஷன் ஆர் நார்மலாக இருக்கா, அதுவுமே ட்ரேட்குள்ளே வந்துட்டு வருது. ஓகே, ஸோ இது வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த கான்செப்டுக்கு வந்துட்டு போயிடலாம். விச் இஸ் யோர் ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் எஸ்பெஷலி நம்ம செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸில் தான் இந்த ட்ரேட்ஸ் அந்த இன்ஹெரிட்டன்ஸோட ரூல்ஸ் அது எல்லாமே இங்கே தான் வரும். ஏன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற ஆர்கானிசம்ஸில் தான் வேரியேஷன் அதிகமாகவே இருக்குது. ஓகே, அதுதான் முக்கியமான கான்செப்ட். நமக்கு இப்போது ஒரு டவுட் வரும் இல்லையா, என்ன டவுட் அப்படின்னு கேட்டால், இப்போ சாண்ட்ரா மேம் சொன்னாங்க அவங்களுக்கும் அவங்க தம்பிக்கும் ஒரே அப்பா அம்மான்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரௌன் கலராமா ஐ, அவங்க தம்பிக்கு பிளாக் கலராமா ஐ. இது ஏன் ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா அம்மா தானே? இப்போ இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிக்சர் வந்துட்டு ஒன்று காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஏன் ப்ளூ ஐஸ் போகணும், இவங்களுக்கு ஏன் க்ரீன் ஐஸ் போகணும்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. இதை பற்றி ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷன், ப்ளூ ஐஸ் அவங்க அப்பாவுக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஹேர் அவங்க மம்மிக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இது எவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷனு. இந்த மாதிரி ரூல்ஸ் ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா, இது இப்படி தான் போகணும், இந்த ப்ராசஸ் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? ஏன் இப்போ சாண்ட்ரா மேமுக்கு ப்ரௌன் ஐஸ் இருக்குது, ஏன் அவங்களோட தம்பிக்கு வந்துட்டு பிளாக் ஐஸ் இருக்குது? 2 பேருக்கும் ஒரே அப்பா அம்மா தானே. இது ஹெரிடிட்டின்னு நமக்கு தெரியுது, பேரண்ட்ஸ்லேருந்து தான் அவங்களுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன பாசிபிலிட்டியோட என்ன ப்ராபபிலிட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது எல்லாமே உங்கள் கிரெகார் மெண்டல் அவர் வந்துட்டு ரீசர்ச் பண்ணார் பீ பிளான்ஸை வச்சு. ஸோ அந்த பீ பிளான்ஸ் வச்சு ரீசர்ச் பண்ணி தான் அவர் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு பேரண்ட்ஸ்லேருந்துட்டு ஆஃப்ஸ்பிரிங்குக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாரு. அதுக்கு அவர் 2 கிராஸ் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒன்று மோனோஹைபிரிட் கிராஸ், இன்னொன்று டைஹைபிரிட் கிராஸ். ஓகே, எஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட மெண்டல் ஐயா வந்துட்டு பீ பிளான்ஸை வச்சு வந்துட்டு அவர் ஸ்டடி பண்ணார். ஸோ அதுக்கு அவர் ஏன் இந்த பீ பிளான்ட், அதாவது சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 𝒚𝒐𝒖𝒓. ஸோ ஏன் இந்த பீ பிளான்ட் வந்துட்டு சூஸ் பண்ணார் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மனுஷங்களை வச்சு அவரால் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஏன் மனுஷன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் ரீப்ரொடக்ஷன் பண்ணி அவன் ப்ரெக்னென்ட் ஆகி அப்புறம் ஒரு 10 மாதம் சும்மா அந்த குழந்தை பெருசாகி அதுக்கு கல்யாணம் பண்ணி ரீப்ரொடக்ஷன் பண்ணி இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்குள்ளே மெண்டல் ஐயா வந்துட்டு மேலேயே போய் சேர்ந்துருவார். ஓகே, ஸோ அந்த லைஃப் ஸ்பேன் இருக்குது இல்லையா, அது வந்து செக்ஷுவலி ரீப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸை விட பீ பிளான்ஸில் அந்த லைஃப் ஸ்பேன் வந்துட்டு கம்மி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பீ பிளான்ஸ் வந்துட்டு ஈஸியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. தெருவில் அந்த பக்கம் போனால் பீ பிளான் கிடைக்குது, இந்த பக்கம் போனால் பீ பிளான் கிடைச்சி. ஸோ ரெடிலி அவைலபிள், ஈஸிலி அவைலபிள் இருந்துச்சு அந்த சீட்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்காக இந்த பீ பிளான்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் காஸ்ட்டும் கம்மிங்க, ரொம்பலாம் செலவு பண்ண வேணாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு இல்லையா, ஸோ இது கொஞ்சம் செலவாகும் இல்லையா. இந்த காஸ்ட்டுமே வந்துட்டு இந்த பீ பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கம்மி. இதெல்லாம் தாண்டி பீ பிளான்ஸ் அவர் ஏன் யூஸ் பண்ணார் அப்படின்னு கேட்டால், இந்த பீ பிளான்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு அவரால் பார்க்க முடிஞ்சது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேடி ஒரு மம்மி காமிச்சேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ப்ளூ ஐஸ், ஒருத்தவங்களுக்கு க்ரீன் ஐஸ், ஒருத்தவங்களுக்கு ப்ரௌன் ஹேர், ஒருத்தவங்களுக்கு ஆரஞ்ச் ஹேர் அப்படின்னு வந்து நான் காமிச்சேன். இவங்க 2 பேரில் ஜஸ்ட் ஒரு 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வச்சு நான் காமிச்சேன். ஆனால் பீ பிளான்ஸில் கிட்டத்தட்ட 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்படின்னா இந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு பிளான்ட்லேருந்துட்டு அந்த ஆஃப்ஸ்பிரிங் பிளான்ட்டுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எந்தெந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெண்டல் ஐயா கியூரியஸில் வந்துட்டு
வந்துட்டு கியூரியாசிட்டியில் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த பீ பிளான்ஸ்க்கு என்னென்ன கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பீ பிளான்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீ பிளான்ட்ல இருக்க அந்த ஃப்ளாரோட கலர், அந்த ஃப்ளாரோட கலர் வந்துட்டு எய்தர் பர்பிளாக இருக்குது ஆர் இன்னொரு ஆப்ஷன் ஒயிட்டாக கூட வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த பீ பிளான்ட்டோட அந்த ஹைட்டு, பீ பிளான்ட்டு சிலதெல்லாம் வந்துட்டு டாலாக இருக்குது, சிலதெல்லாம் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பீ பிளான்ட்டில் இருக்கிற அந்த பீஸோட அந்த கலர், சில பீயோட கலர் எல்லாமே வந்துட்டு எல்லோ கலரில் இருக்குது, சில பீஸோட கலர் எல்லாமே க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பீஸோட ஷேப், சில பீஸில் வந்துட்டு அந்த சீடு வந்துட்டு நல்ல ரவுண்டாக வந்துட்டு இருக்குது, சில பீஸோட ஷேப் வந்துட்டு விரிங்கிள்டாக வந்துட்டு இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் அடி வாங்கி ஒரு கான்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பீஸ் எல்லாம் நீங்கள் பச்சை பட்டாணி குருமாலாம் சாப்பிட்டது இல்லையா என்ன? ஒரு சிக்கன்லலாம் நம்ம இந்த பச்சை பட்டாணி போட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஒரு பன்னீர் மட்டர் மசாலா சாப்பிட்ருக்கீங்களா தெரில. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த பச்சை பட்டாணியெல்லாம் வந்துட்டு ஒரு தோலில் வந்துட்டு வரும், அந்த தோல் உரிக்கணும். எங்கள் அம்மாலாம் இது வந்துட்டு வேலையாகவே கொடுக்குறாங்க, உட்காந்து உட்காந்து தோல் உரி சும்மா தானே இருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீங்களே எத்தனை பேர் உடிச்சிருக்கீங்கன்னு தெரில. ஸோ அந்த தோலை தான் நம்ம வந்துட்டு பாட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அந்த பாட் கலரில் கூட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ ஒன்று வந்துட்டு பச்சை கலரில் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு எல்லோ கலரில் இருக்குது அந்த தோல். அதே மாதிரி அந்த தோல் ஒரு அந்த பாடோட ஷேப்பில் கூட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்குது, இன்ஃப்ளேட்டட் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது, இன்னொன்னெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கான்ஸ்ட்ரக்டட். இது நீங்கள் கூட நோட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த கான்ஸ்ட்ரக்டட்ல கரெக்டாக அந்த சீட்ஸை கூட நீங்கள் எண்ணலாம். கரெக்டாக இந்த மாதிரி எவ்வளோ கான்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள வந்து பீஸோட அமௌண்ட் கூட அவ்வளோதான் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஃப்ளாரோட பொசிஷன் எய்தர் வந்துட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கும் ஆக்சல் பொசிஷன், ஆர் வந்துட்டு டெர்மினல் இந்த மாதிரி டாப்பில் ஆர் எண்டில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 7 டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவர் வந்துட்டு இந்த பீ பிளான்ட்ல பார்த்ததுனால அவர் இந்த பீ பிளான்ட், அதாவது பைசம் சட்டாய்வம், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அவர் சூஸ் பண்ணுறாரு. ஓகே ஓகே ஸோ எதுக்காகலாம் வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு? ஸோ செவரல் வெரைட்டிஸ் வந்துட்டு இருந்துச்சு, டிஸ்டிங்டான கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃப்ளார் கலர், பாடு ஷேப்பு, சீடு கலர், சீடு ஷேப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால அவர் இதை வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தீஸ் ஆர் ஆனுவல் பிளான்ஸ் அண்ட் கிவ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். ஸோ ஆனுவல் பிளான்ஸ்னால் வருஷம் வருஷம் இந்த பிளான்ஸ் வந்துட்டு நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து கொடுத்துருது. ஸோ அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த ரேட்டு கூட வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் இந்த பீஸ் வந்துட்டு செல்ஃப் பாலினேஷன் பண்றதுக்கு கேப்பபிள். இது முக்கியமான காரணம், இது பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். இந்த பீ பிளான்ட்ஸை வச்சு நீ செல்ஃப் பாலினேஷனும் பண்ணலாம், கிராஸ் பாலினேஷனும் பண்ணலாம். ஓகே, பைசெக்சுவல்னா என்னது? மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட்டும் ஒரே ஃப்ளாரில் இருக்கும். ஓகே, அண்ட் அதனால வந்துட்டு பீஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குட்டான ஒரு ஸ்பெசிமென்னா என்னது? நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் மேபி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆகலாம், ஒரு மேபி ஃபியூச்சர் ரீசர்ச்குள்ளே வந்துட்டு நீங்கள் இறங்கலாம். ஸோ அப்போ மேபி நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிமென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அடிக்கடி வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்பெசிமென்னா ஒன்றும் கிடையாது, யூஸ்வலாக நம்ம லேபில் வந்துட்டு யூஸ் பண்ணுற இந்த ரேட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஆர்கானிசம்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஸ்பெசிமென் அப்படின்னு வந்து நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, உங்களோட லேப்ல நீங்க போனீங்கன்னா கூட வந்துட்டு பாட்டிலில் வந்துட்டு எதனா ஒரு ஆர்கானிசமோ ஒரு ஈவன் எதனா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் எதனா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு ஸ்பெசிமென் அப்படின்னு வந்துட்டு உங்க சயின்ஸ் டீச்சர் வந்துட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றத நம்ம ஸ்பெசிமென் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம மெண்டல் ஐயா பண்றாரு இல்லையா? ஸோ அதுல பீ பிளான்ட் தான் வந்து ஸ்பெசிமென். ஓகே, அடுத்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மெண்டல் அவர் எப்படி இந்த கிராஸ் என்னென்னலாம் பண்ணுற அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில செட் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் ஜீன் அண்ட் அலீல்ஸ். டிஎன்ஏ, ஜீன்னா என்ன, அலீல்ஸ்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அண்ட் ஹோமோசைகஸ், ஹெட்டிரோசைகஸ் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வில் ஜம்ப் இன்டு மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட் கிராஸ்குள்ள ஜம்ப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு முடிஞ்சிச்சுன்னா phenotypic genotypic ரேஷியோ, அவ்வளோதான், கத்தம் ஹோகியா சாப்டர். ஒன்றுமே கிடையாது, ஈஸி பீஸி சாப்டர். பட் சோஃபார் பார்த்ததில் யாருக்கு நான் தான் டவுட் இருக்கின்றதா? இன்னும் நிர்மலா அதுக்கு வரவே இல்லையே. எஸ் ஷாஹா, சோஃபார் நம்ம பார்த்ததில் யாருக்கு நான் டவுட் இருக்கா? சோஃபார் உங்களுக்கு இந்த செஷன் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா இனிமேல் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலாம், சீக்கிரமாக லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. ஓகே, ஸோ சீக்கிரமாக அடிச்சு லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணுங்க. மேம், வை சிப்ளிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் ஈவன் தோ தே ஹேவ் த சேம் பேரண்ட்ஸ்? இர்ஃபான், அதுதான் சொல்கிறேன், பிகாஸ் ஆஃப் வேரியேஷன். ஓகே, ஸோ எஸ் மேம், இந்த டிஎன்ஏ டெனோட்ஸ் ட்ரேட்ஸ் லைக் ஃபார் அ பர்டிகுலர் ஜீனில் ட்ரேட் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்குமா? தர்ஷிகா கேட்குறாங்க. ஸோ டிஎன்ஏ பொறுத்து இதோ
இப்போ தான் ஒரு டிஎன்ஏ ஃபுல் ஃபார்ம் எலியனா கரெக்டாக சொல்கிறேன்னா. ஸோ இப்போ தான் ஒரு டிஎன்ஏ பற்றி இன்னும் நான் லாஸ்க்கெலாம் போவே இல்லை, இன்னும் கிராஸே முடியலைங்க. ஓகே, டிஎன்ஏ பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம முடித்த வரைக்குமே என்ன மேம், ஆல்வேஸ் த ஃபாதர் பி டாமினன்ட் கிடையாது, அபினவ் வெர்ஷன் கிடையாது. ஃபாதர் எப்போவுமே வந்து ஒன்லி அந்த ஜெண்டர் டிட்டர்மைன் பண்ணும்போது, அந்த பிறக்க போல அந்த குழந்தை வந்து பாயா கேர்ளா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஃபாதரோட அந்த குரோமோசோம்ஸ் டிட்டர்மைன் பண்ணது, அவ்வளோதான். தவிர்த்து மற்றபடி மிச்ச கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு காம்பினேஷன் 50% டேடி 50% மம்மி, அதை தான் நான் சொல்கிறேன். 50-50 அந்த ஜீன்ஸ் வந்துட்டு போகும். ஒன்லி இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷனில் மட்டும்தான் ஃபாதர் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அந்த ஜெண்டரை, பாயாக இருக்கணுமா கேர்ளாக இருக்கணுமான்ட்டு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சில டேர்ம்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கு தெரியும் ஹெரிடிட்டினா என்னது, டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது இந்த பேரண்ட்லேருந்துட்டு இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகணும் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணுமா இல்லையா? அந்த கனெக்ஷன் ஆர் ஏதோ ஒரு மீன்ஸ், அந்த மீன்ஸ் மூலியமாக தான் இந்த டிரான்ஸ்மிஷன் நடக்கும் இல்லையா? அந்த மீன்ஸை தான் நம்ம டிஎன்ஏ அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ டிஎன்ஏ வழியாக தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ்ல இருந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ டிஎன்ஏனா என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ வந்துட்டு ஜெனட்டிக் மெட்டீரியல், அது ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. இப்போது நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும் ப்ளூ பிரிண்ட்னா வந்துட்டு என்னதுன்னு. ஒரு சில பேருக்குலாம் வந்துட்டு இந்த வீடெல்லாம் நீங்கள் கட்டியிருப்பீங்க, ஓன் ஹவுஸில் வந்துட்டு இருப்பீங்க. ஒரு அப்படி இல்லைன்னா கூட வந்துட்டு நம்ம சில இடத்துலலாம் வந்துட்டு இந்த இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன, வாஸ்து கீஸ்துலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கூட நம்ம வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ப்ளூ பிரிண்ட், ஒரு வீட்டோட ப்ளூ பிரிண்ட்ல நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல வந்துட்டு பாத்ரூம் இருக்குது, எந்த இடத்துல வந்துட்டு ஹால் இருக்குது, எந்த இடத்துல வந்து பெட்ரூம் இருக்குது, பெட்ரூமோட சைஸ் எவ்வளோ இருக்குது, பெட்ரூமுக்கு அந்த பக்கம் வந்துட்டு பால்கனி இருக்குதா. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி ஃபீல்டில் கூட இருக்கலாம், ஒரு சிவில் இன்ஜினியர் ஃபீல்டில் கூட போகலாம். அப்போல்லாம் நீங்கள் இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் அடிக்கடி விளையாடுவீங்க. ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸில் வேணும், அவர் எப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் வந்துட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்ல கிடைச்சிடும். கத்தி படத்தில் சொல்லணும்னா நம்ம தளபதி பார்க்கல, டென்ட் மியூசிக் போட்டு அப்படியே பெஞ்சுக்கெல்லாம் பார்க்குறாரு, அதுதான் ப்ளூ பிரிண்ட், சரியா? ஸோ ப்ளூ பிரிண்ட்ல வந்துட்டு அந்த மொத்த ஒரு பில்டிங்கோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இருக்கும். எவ்வளோ சைஸில் இருக்கும், எவ்வளோ டைமென்ஷனில் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்ல இருக்கும். சிமிலர்லி நம்மளோட அந்த மொத்த இன்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், அது எல்லாமே இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆன டிஎன்ஏல வந்துட்டு இருக்கும். இந்த டிஎன்ஏ தான் டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம், சரியா? எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில வைரஸஸ் எல்லாத்துலேயுமே ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், சரியா? ஸோ யாரும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், எல்லாத்துலையும் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நம்மள டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல், எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆர்என்ஏவா ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிற ஆர்கானிசம்ஸுமே இருக்குது. லைக் வைரஸஸ் எல்லாம் ஆர்என்ஏ தான் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். இப்போ நம்ம டிஎன்ஏக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ நம்ம டிஎன்ஏல உங்களுக்குன்னு யூனிக்கான ஒரு டிஎன்ஏ இருக்குது, எனக்குமே ஒரு யூனிக்கான டிஎன்ஏ இருக்குது. எப்படி வந்துட்டு என்னோட வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டு வேறையாக இருக்கோ, அது யூனிக்காக இருக்கும், அதே மாதிரி உன் வீட்டோட ப்ளூ பிரிண்ட்டு யூனிக்காக இருக்கும். ஏன்னா அது உன்னோட வீட்டோட டீட்டெயில்ஸை பற்றி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி என் வீட்டு ப்ளூ பிரிண்ட்டில் வந்துட்டு என் வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி உன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏல வந்துட்டு உன்னோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், உன்னோட ஸ்கின் கலர் எப்படி இருக்கணும், உன்னோட ஐ கலர் எப்படி இருக்கணும், உனக்கு சுகர் வரணுமா வரக்கூடாதா, அதோட பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையா, தைராய்டு வரணுமா வரக்கூடாதா, உங்கள் அத்தைக்கு தைராய்டு இருந்தால் உனக்கு வருமா வராதா. ஸோ அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏல வந்துட்டு இருக்கும். இந்த டிஎன்ஏ தான் வந்துட்டு உன்னோட மம்மி கிட்ட இருந்து பாதி வரும், உன்னோட டேடி கிட்ட இருந்து பாதி வந்து, ஸோ உனக்கு 50-50 100ஆக மாறி உனக்குள்ள 100% டிஎன்ஏவாக வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டிஎன்ஏ எங்கே மேம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, நமக்கு வந்துட்டு தெரியும், நம்ம 9th கிளாஸ்லலாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கிறோம், நம்ம எல்லாருமே நம்ம பாடி எல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸால் செய்யப்பட்டிருக்கு. டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ்குள்ளே நீ ஜூம் பண்ணி
பண்ணி பார்த்தனா டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்குது. ஹார்ட், கிட்னி, லங்ஸ், லிவர், பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆர்கன்ஸ் நீ ஜூம் பண்ணி பார்த்தனா இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்துட்டு எதால செய்யப்பட்டிருக்கு? டிஷ்யூஸால செய்யப்பட்டிருக்கு. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் எதால செய்யப்பட்டிருக்குன்னு இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தனா இந்த டிஷ்யூஸ் எல்லாம் செல்ஸால செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த செல்லுக்குள்ள என்ன மேம் இருக்குது அப்படின்னு அதுக்குள்ள மைக்ரோஸ்கோப் வச்சு நீ செல்லுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தனா செல்லுக்குள்ள வந்துட்டு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். இந்த நியூக்ளியஸ் என்ற அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள என்ன இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தனா அதுக்குள்ள குரோமோசோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த குரோமோசோம் வந்துட்டு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த குரோமோசோம்ஸ்குள்ள என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தனா அங்கதான் இருக்குது உன்னோட டிஎன்ஏ ஆன ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ எவ்வளோ உள்ள எவ்வளோ மைன்யூட்டாக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே அடங்கியிருக்குன்னு வந்துட்டு பாருங்கள். இந்த டிஎன்ஏ வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப பெருசு. எப்படி நம்மளோட சார்ஜர் வயரோ ஒரு ஹெட்செட்டை நம்ம வந்துட்டு அது இவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இப்படி சுற்றி நம்ம வந்து பேக்குள்ளேயோ இல்லைங்கன்னா சொறி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏ வந்து ரொம்ப பெருசு. அது வந்து சுற்றி சூப்பர் காயில்டாக இந்த குரோமோசோம்ஸ்குள்ளே இந்த நியூக்ளியஸ்குள்ளே கண்டென்ஸ்ட் ஆகி அடங்கி இருக்கும். ஓகே, இப்போ இந்த டிஎன்ஏ தான் வந்து இங்கே பாருங்க செல்லுக்குள்ள என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியஸுக்குள்ள நீ ஜூம் பண்ணி பார்த்தனா குரோமோசோம் இருக்கு. குரோமோசோம்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தனா டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏ நீ வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க? ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை ஜீன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதாவது டிஎன்ஏ வந்து ரொம்ப பெருசு. நான் என்னென்ன சொன்னேன் உனக்கு? இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்தேன்னா வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட்டில் வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். உன்னோட ரூம் எங்கே இருக்குது, உன்னோட பெட்ரூம் எங்கே இருக்குது, உன் கிச்சன் எங்கே இருக்குது, உன் வாஷ்ரூம் எங்கே இருக்குது, டைனிங் ரூம் எங்கே இருக்குது, லிவிங் ஹால் எங்கே இருக்குது, அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு இருக்கும். எல்லாமே அப்படியே ஸ்கேட்டர்டாக இருக்குது இல்லை. அதுக்குன்னு அந்த ப்ளூ பிரிண்ட்டில் தனித்தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கியிருப்பேன். நீ ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்தனா இந்த இடத்துல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? உன்னோட பெட்ரூம் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். பெட்ரூமில் வந்துட்டு எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்கும்? அந்த ப்ளூ பிரிண்ட்டில் உன்னோட லிவிங் ஹாலை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? உன்னோட கிச்சனை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டிஎன்ஏல வந்துட்டு ஒரு பார்ட்டும் ஒரு செக்மெண்ட்ல உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு பார்ட்டில் வந்துட்டு உன்னை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்காது. இங்கே வேறு இருக்கும். உன்னை பற்றி என்ன இன்ஃபர்மேஷனோ வேறு வந்துட்டு இந்த டிஎன்ஏல வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த டிஎன்ஏல வந்துட்டு உன்னை பற்றி வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை செக்மெண்ட்னு சொல்லுங்கள். பார்ட்டை விட ப்ராப்பரான சயின்டிஃபிக் டேர்ம் அதுதான். ஸோ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ என்னன்னு சொல்லுவோன்னா அதை ஜீன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போது இதுதான் டிஎன்ஏ அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கோங்க. தெரியுதான்னு தெரியலையே. ஸோ எஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டிஎன்ஏன்னு வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு லெட்ஸே யாரோட பேர் எடுத்துக்கலாம்? எஸ் சம்யுக்தா எடுத்துக்கலாம். சரி, இப்போது இந்த இடத்துல வந்துட்டு சம்யுக்தாவோட வந்துட்டு ஐ கலரை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு சம்யுக்தாவோட ஹேர் கலர் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இடத்துல சம்யுக்தாவோட ஸ்கின் கலர் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போது இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல சம்யுக்தாவோட ஒரு பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் இஸ் அ ஜீன் இது வந்துட்டு சம்யுக்தாவோட வேற ஒரு கேரக்டரிஸ்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஒரு ஜீனுமே ஹேஸ் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ யூனிக்கான இன்ஃபர்மேஷன் ஒரு ஜீன்லையுமே இருக்கும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். ஓகே, ஸோ ஜீனு, டிஎன்ஏ, குரோமோசோம், நியூக்ளியஸ் இந்த ஒரு ஆர்டர் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யாருக்கு நான் தான் டவுட் இருக்கின்றதா? எஸ் சொல்லுங்கள். யாருக்குன்னா சோஃபார் நம்ம பார்த்த வரைக்கும் எதனா டவுட் இருக்கின்றதா? டவுட் எதுவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு வந்து நம்ம போயிடலாம். எஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனி டவுட் இருக்கின்றது? சொல்லுங்கள். எனி டவுட்? நோ டவுட்? ஓகே, கிறிஸ்டல் கிளியராக ஜான்சிக்கலாம். ஓகே ஜான்சி, அப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ ஜீன்ஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஜீன்ஸ் வந்துட்டு
டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும் ஒரு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அலீல்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பீ பிளான்ட்டில் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ அலீல்ஸ் வந்துட்டு ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ட்ரேட் எப்படி வந்துட்டு நம்ம கேரக்டரோட அந்த சப்டிவிஷன் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஜீனோட சப்டிவிஷன் வந்துட்டு அலீல். சரியா? இப்போ ஒரு அலீல் வந்துட்டு ரவுண்டு சீட்ஸ்க்கு வந்துட்டு கோட் ஆகுது, இன்னொரு அலீல் வந்துட்டு ரிங்கிள்டு சீட்ஸ்க்கு வந்துட்டு கோட் ஆகும். ஸோ ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜீனை அலீல்னு சொல்லுவோம், ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் ஆஃப் கேரக்டரை ட்ரேட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் விச் இஸ் யோர் ஹோமோசைகஸ்னா என்னது, ஹெட்டிரோசைகஸ்னா என்னது. ஸோ ஹோமோசைகஸ்னா வந்துட்டு என்ன டெஃபினேஷன் பார்த்துடலாம். ஆர்கானிசம்ஸ் வித் ஐடென்டிக்கல் ஆர் சிமிலர் அலீல்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் கேரக்டர் ஆர் கால்ட் ஹோமோசைகஸ். இப்போ நம்ம எந்த கேரக்டர் எடுத்தாலுமே அது ஐ கலர், ஹேர் கலர், ஸ்கின் கலர் ஆர் அந்த டெக்ஸ்டர் ஆஃப் ஹேர் ஆர் ஹைட் எது எடுத்தாலுமே நம்ம பாடியில் வந்துட்டு அந்த ஜீன் வந்துட்டு ஒரு பேராக தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேர் வந்துட்டு ஒரே மாதிரி அலீல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஹோமோசைகஸ் அலீல் இருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த அலீல்ஸ் வந்துட்டு டிஸ்சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போது அதை நம்ம ஹெட்டிரோசைகஸ் அலீல் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த ஹோமோசைகஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேபிட்டல் ஏ அதாவது டாமினண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆர் ரிசசிவாக இருந்துச்சுன்னா ஸ்மால் ஏ அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஹெட்டிரோசைகஸாக இருக்கும் போது ஒரு கேபிட்டல் ஏ ஒரு ஸ்மால் ஏ, ஏன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் அலீல்ஸ் இருக்கிறதுனால நம்ம அப்படி வந்துட்டு பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹோமோசைகஸ் அண்ட் திஸ் இஸ் ஹெட்டிரோசைகஸ் அலீல். இப்போது நெக்ஸ்ட்டு டாமினண்ட்டும் ரிசசிவ் அலீல் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ டாமினண்ட்டும் ரிசசிவ் அலீல் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ரேட் வந்துட்டு இன்னொரு ட்ரேட் எக்ஸ்பிரஸ் ஆகாத மாதிரி ஆர் அதோட எக்ஸ்பிரஷனை கம்மி பண்ணிடும், சப்மிசிவ் ஆக்கிறோம் இன்னொரு ட்ரேட்டோட எக்ஸ்பிரஷனை. அந்த ட்ரேட்டு எது இன்னொரு ட்ரேட்டை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகாமல் சப்ரஸ் பண்ணிடுதோ அந்த ட்ரேட்டை நம்ம டாமினன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். எது சப்ரஸ் ஆகி அடங்கி இருக்கோ அந்த ட்ரேட்டை நம்ம ரிசசிவ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். இப்போ டாமினன்ட் ட்ரேட்டு நம்ம பீ பிளான்ஸில் பார்க்கும்போது ஒயிட் கலர் கம்பேர் பண்ணும்போது பர்பிள் வந்துட்டு டாமினன்ட், ஷார்ட் அந்த ஹைட் கம்பேர் பண்ணும்போது டால் அப்படின்ற அந்த ஹைட் வந்துட்டு டாமினன்ட், கிரீன் கலர் சீட் கம்பேர் பண்ணும்போது எல்லோ கலர் சீடு கலர் டாமினன்ட், wrinkled சீடை கம்பேர் பண்ணும்போது ரவுண்ட் சீடு வந்துட்டு டாமினன்ட். அதே போல் எல்லோ கலர் அந்த பாட் கம்பேர் பண்ணும்போது கிரீன் கலர் பாட் டாமினன்ட் அண்ட் கான்ஸ்ட்ரக்டட் அந்த பாடோட அந்த ஷேப்பை கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ளேட்டட் வந்துட்டு டாமினன்ட். சிமிலர்லி பொசிஷன் ஆஃப் ஃப்ளார் டெர்மினல் கம்பேர் பண்ணும்போது ஆக்சல் ஆர் ஆக்சைல் அது வந்துட்டு டாமினன்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் ட்ரேட்ஸ் இன் யோர் பீ பிளான்ட் which is your 𝒚𝒐𝒖𝒓 plant. இப்போ உங்களுக்கு சில questions. So far நம்ம ஃபினிஷ் பண்ண டாபிக்ஸ், ஃபினிஷ் ஆல் த டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் வேரியேஷன் எப்படி ஆகுது, எப்படி டிரான்ஸ்மிஷன் நடக்குது, ஜீனா என்ன, டீனா என்ன, அலினா என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஹோமோசைகஸ், ஹெட்டிரோசைகஸ் எல்லாத்தையுமே டன், டாமினன்ட் அண்ட் ரிசசிவ் எவ்ரிதிங் டன். ஓகே, ஸோ இப்போ questions இதுக்கப்புறம் we'll jump into monohybrid and dihybrid cross. Which of the following statement is not true with respect to variation? All variations in a species have equal chance of survival. Selection of variation by environmental factors form the basis of evolutionary process. C, change in genetic composition results in variation. D, variation is minimum in asexual reproduction. So எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Easy peasy question. Yes ma'am, after parents divide their chromosomes 23 each and how, when will they gain their chromosomes back? Beena and Jayakumar வர இன்னும் நான் செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு வரல. ஸோ அதில் இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ் ஆஃப்கோர்ஸ் இதுக்கு வந்துட்டு ஏவா பியா சியா என்னது இது இவ்வளோ ஆன்சர்ஸ் வருது. ஓகே, ஸோ வேரியேஷன்ஸ் இன் அ ஸ்பீஷீஸ் ஹாவ் ஈக்குவல் சான்ஸ் ஆஃப் சர்வைவல் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டால் ஆல் வேரியேஷன்ஸ் இன் அ ஸ்பீஷீஸ் டு நாட் ஹாவ் ஈக்குவல். இங்கே நோன் போட்டிருக்கா is not true. Of course இது not true னு கேட்டிருக்காங்கப்பா, true னு கேட்கல, not true. So change in genetic composition result in variation. கரெக்ட் தான். எதனா வந்துட்டு genetic composition கரெக்டாக வந்துட்டு காப்பி ஆகுறது வந்துட்டு கிடையாது. ஸோ அதனால தான் வேரியேஷனே வருது. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் கொஸ்டினில் நாட் கேட்டிருக்காங்க. அதே போல் சி, செலெக்ஷன் ஆஃப் வேரியேஷன்ஸ் பை என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கரெக்ட் தானே. நான் உனக்கு ஜிராஃப் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஜிராஃப் வந்துட்டு குட்டையாக இருக்குது, கழுத்து குட்டையாக இருக்குது, ட்ரீ அங்கே இருக்குது, அதால் சாப்பிட முடியல. ஸோ அது எக்கி கழுத்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ
அந்த என்வாயன்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் செய்யுது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் கொஸ்டினில் தப்பு எதுன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்புறமா டி, வேரியேஷன் இஸ் மினிமம் இன் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே, மினிமம் ஒரு நெக்லிஜிபிளாக இருக்குது. ஸோ எது அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டேன்னா இதுதான். ஏன்னா எல்லா வேரியேஷன்ஸுமே வந்துட்டு அந்த ஆர்கானிசமோட சர்வைவலுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில வேரியேஷன்ஸ் வந்துட்டு காலப்போக்கில் டிஎன்ஏ காப்பிங்கோ எரர்னால கூட வந்துட்டு நடக்கும். ஸோ எல்லாம் இன்னொரு விஷயம் நாங்கள் ஒரு நோட் டவுன், ஒரு நோட் பாயிண்ட் என்னன்னா, வேரியேஷன்ஸ் எல்லா நேரத்துலையுமே வந்துட்டு பெனிஃபிஷியல் ஆர் அட்வான்டேஜாக தான் இருக்கணும் அந்த ஆர்கானிசம்ஸ்க்குன்னு அப்படி கிடையாது. சில நேரத்தில் இந்த வேரியேஷன்ஸ் வந்து சும்மா ரேண்டமான டிஎன்ஏ காப்பினால கூட வந்துட்டு வரலாம். உதாரணத்துக்கு சமந்தா ரோத் பிரபு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்னலி வந்துட்டு அவங்களோட டிஎன்ஏல வந்துட்டு ஒரு மியூட்டேஷன் நடக்குது. ஓகே, ஒரு மியூட்டேஷன் ஒரு லெட்ஸே ஒரு வேரியேஷன் நடக்குது. அந்த வேரியேஷன்னால தான் அவங்களுக்கு ஒரு டிசீஸே வந்துட்டு வருது. ஓகே, ஸோ இப்போது அந்த ஒரு மியூட்டேஷன் வந்துட்டு அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சா? கிடையாது. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸுக்குமே வந்துட்டு ஒரு மியூட்டேஷன் வந்துட்டு அட்வான்டேஜ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐயோ இதுனா ஆன்சரே வந்துருச்சு. சரி, ஓகே. ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்பிரிங்கை நம்ம ஹெரிடிட்டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஆன்சரே வந்துருச்சு. அதனால் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். அலீல்ஸ்னால் என்னது? அலீல்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸா, இல்லை ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸா, ஆர் ஹோமோசைகஸ் ஜீன்ஸா, ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன்ஸா? அலீல்ஸ்னால் என்னதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அலீல்ஸ்னால் என்னது? சொல்லுங்கள். அலீல்ஸ்னால் என்னது? எஸ் சமந்தா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க போல இருக்குது. சமந்தா ஃபேன்ஸ் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்? லைக் பட்டன் அடிச்சு தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ பட் எஸ் சமந்தா கியூட்டி தான். ஓகே, ஸோ டி அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஈசிபிசி அலீல்ஸ் வந்துட்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன், கேரக்டர் மாதிரி இந்த ட்ரேட் வந்துட்டு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரக்டர். ரிமெம்பர் தட். ஓகே, ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரக்டர் ட்ரேட்ஸ், ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன் அலீல். ஓகே, இப்போ Mendel and his experiments starting with monohybrid cross and dihybrid cross போயிடலாமா? மேம், is this in book மேம்? இல்லை, புக்கில் இருக்குது, அலீல்ஸ்லாம் இருக்குது. அதனால் எக்ஸாமில் கேட்குறாங்க, என்ன நீ இப்படி கேட்குற? எல்லாம் கொடுக்குறது எதுவுமே அவுட் ஆஃப் போர்ஷன்லாம் கிடையாது, எல்லாம் உன்னோட என்சிஆர்டி புக்கில் இருக்கிறது மட்டும்தான். ஓகே, அவன் எக்ஸாமுக்கு கேட்குறது மட்டும்தான், எதுவுமே வந்துட்டு எக்ஸ்க்ளூடட் கிடையாது. சிலது இப்போ சொன்னாலும் அந்த சம்மதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அதெல்லாம் உன் டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, ஒத்துக்கிறேன், சும்மா உன் நாலேஜ்க்காக வந்துட்டு சொன்னது, அவ்வளோதான். ஓகே, பட் எல்லாமே உன்னோட எக்ஸாமுக்கு இருக்குது. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு போயிடலாம். சாய் கிஷோர், அப்படியாப்பா, வேறு மாதிரி ஆசம், இனிமேல் ரெகுலராகவும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம போயிடலாமா? நம்மளோட மெண்டல் என்ன பண்ணார்? இப்போ எல்லாம் தெரிஞ்சாச்சு, டேர்ம்ஸ் தெரிஞ்சாச்சு, எதுக்கு எப்படி வந்துட்டு இந்த வேரியேஷனால வந்துட்டு என்ன ப்ரோஜனம் ஆர் என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஆர் என்ன நடக்கும் வேரியேஷன்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்தாச்சு. ஹெரிடிட்டினா என்ன, டிஎன்ஏனா என்ன, அலீல்னா என்ன, எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போது முக்கியமான கான்செப்ட், ஸோ கொஞ்சம் வந்துட்டு எல்லாமே ஷார்பன் பண்ணிக்கோங்க. மோனோஹைபிரிட் அண்ட் டைஹைபிரிட் க்ராஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மோனோஹைபிரிட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கேளுங்க, இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் டைஹைபிரிட்க்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிடலாம். சரியா? ஸோ அதனால மோனோஹைபிரிட் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னால அடிக்கடி நான் வந்து சேட் பார்க்குறது கிடையாது. ஸோ டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே போயிடுறேன். ஓகே, ஸோ மோனோஹைபிரிட் க்ராஸில் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஸோ மெண்டல் வந்துட்டு எதனா வந்துட்டு ஒரே ஒரு கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்டை மட்டும்தான் அவர் சூஸ் பண்ணுறாரு. நம்ம என்ன பார்த்தோம்? பீ பிளான்ட்ல 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்குன்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஹைட்ல இருந்துட்டு, கலர்ல இருந்துட்டு, ஃப்ளவர் பொசிஷன்ல இருந்துட்டு, ஸோ அந்த மாதிரி 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம். இப்போ மெண்டல் என்ன பண்றாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், மோனோ ஹைபிரிட் கிராஸ் பேர்ல இருக்கு. மோனோ அப்படின்னு சொல்லும் போது இந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்ல ஒரே ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அந்த பேரை சூஸ் பண்ணுறாரு. ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் நம்ம வரும் வந்துட்டு அந்த ஹைட்டு, டாலு ஷார்ட், டாலு டார்ஃப், அது மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் இன் ரியாலிட்டி மெண்டல் என்ன பண்ணார் அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஒரு டால் டார்ஃப் வச்சு அவர் பண்ண அதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு அவர் வந்து அந்த சீடு கலர் வச்சுமே பண்ணார், ஃப்ளார் பொசிஷன் வச்சுமே வந்துட்டு பண்ணார், ஃப்ளாரோட கலர் வச்சு கூட பண்ணார், எல்லா கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வச்சு கூட அவர் வந்துட்டு பண்ணார். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு இது மாதிரி காமிச்சிருக்கோம். ஃப்ளார் கலர் வச்சு கூட வந்துட்டு பண்ண, எல்லாத்தையும் வச்சு வந்துட்டு பண்ணால் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் வரும் நமக்கு ஹைட்டை வச்சு மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்காங்க, அது தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ இப்போ மோனோஹைபிரிட் கிராஸில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஒரே ஒரு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஹைட்டு,
அந்த ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை சூஸ் பண்ணுறாரு. ட்ரேட் என்னது? ஹை, ஒன்று டால் இருக்குது, டால் ட்ரேட் இருக்குது, டார்ஃப் ட்ரேட் இருக்குது. ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் ட்ரேட். கேரக்டர் என்னது? ஹைட் அப்படின்றது ஒரு கேரக்டர். இந்த பி பிளான்ட்டில் இந்த கேரக்டருக்கு 2 வெர்ஷன்ஸ் இருக்குது, ஒரு ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் என்னது? ஒன்று டால், ஒன்று டார்ஃப். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் வந்துட்டு 2 பி பிளான்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறாரு, ஆல்டர்னேட் கேரக்டர்ஸ் இருக்கிறது. ஒரு பியூர் பிளான்ட், ஒரு பீ பிளான்ட் வந்துட்டு டாலாக இருக்குது, இன்னொரு பீ பிளான்ட் வந்துட்டு குட்டையாக இருக்குது, டார்ஃபாக இருக்குது. இங்கே இன்னொரு விஷயம், உங்கள் எக்ஸாமில் நீங்கள் பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஒரு கீவேர்டு நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நிறைய பேர் பியூர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டீங்க, தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ பியூர்னு மென்ஷன் பண்ணலன்னா மார்க்ஸ் கட் ஆகும். ஸோ அதனால பியூர்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மோனோஹைபிரிட் கிராஸில் என்ன நம்ம மெண்டல் பண்ணுறாரு அப்படின்னு வந்து கேட்டால், ஒரு பியூர் ஆன ஒரு ஹோமோசைகஸ் டால் பிளான்ட் வந்துட்டு எடுத்துக்கிறாரு, பியூர் ஆன ஒரு ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட் எடுத்துக்கிறாரு. இப்போ பியூர்னா என்னது மேம் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன், அதாவது ரொம்ப வருஷமாக இந்த டால் பிளான்ட் இருக்குதுல்ல, அதோட தலைமுறையில் எல்லா பிளான்ட்ஸும் ஒரு டாலாக தான் இருந்திருக்குது. அதோட தலைமுறையில் தப்பி தவறி கூட ஒரு பீ பிளான்ட் கூட வந்துட்டு டார்ஃபாக பிறக்கவே இல்லை, எல்லாமே டால் பிளான்ஸாக தான் பிறந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வேற லெவலில் ஒரு பரம்பரை, அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லேருந்துட்டு அவர் எடுக்கிறாரு ஒரு டால் பிளான்ட்டை. அதனால தான் அதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால் பியூர் ஹோமோசைகஸ் டால் பிளான்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் ஒரு டார்ஃப் பிளான்ட் சூஸ் பண்ணுறாருல, அந்த டார்ஃப் பிளான்ட் கூட பரம்பரையாக ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனாக இந்த பிளான்ட்டெல்லாம் அதோட ஹைட்டு வந்துட்டு வெறும் டார்ஃபாக தான் இருந்திருக்கு. அந்த பிளான்ட் எல்லாம் தப்பி தவறி கூட ஒரு மிஸ் ஆகி ஒரு ஃப்ளூக்கில் கூட டாலாக வரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பரம்பரையிலேருந்துட்டு வந்த அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்லேருந்துட்டு வந்த ஒரு டார்ஃப் பிளான்ட்டை அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறார். அதனால தான் அந்த டார்ஃப் பிளான்ட்டை பியூர் ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இந்த பியூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டை கண்டிப்பாக உங்கள் எக்ஸாமில் மென்ஷன் பண்ணும். ஸோ என்ன பண்ணுறாரு? பியூர் ஹோமோசைகஸ் டால் பிளான்ட் எடுக்கிறாரு, பியூர் ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட் எடுக்கிறாரு. ஓகே, ஸோ பியூர் ஹோமோசைகஸ் டால், பியூர் ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட் எடுக்கிறாரு. இப்போ இது என்னன்னு சொல்கிறார் அப்படின்னு வந்து கேட்டால், இதை வந்து பேரண்ட் ஜென்ரேஷன் ஒரு பேரண்டல் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பியால் டினோட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இதை பியால் டினோட் பண்ணுறாரு. இங்கே பியூர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம படிச்சோம் ஆல்ரெடி, ஹோமோசைகஸ் அப்படின்னா என்னது? அங்கே வந்து கலப்படமே வந்துட்டு கிடையாது. ஸோ ரெண்டுமே கேபிட்டல் டீயாக இருக்கும். அதே மாதிரி பியூர்னு சொல்லும் போது அங்கே கலப்படமே கிடையாது. ஸோ ரெண்டுமே ஸ்மால் டீயாக தான் வந்துட்டு இருக்கும். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இவர் இதை கிராஸ் பாலினேஷன் பண்ணுறாரு. எப்படி கிராஸ் பாலினேஷன் பண்ண முடியும் சொல்லு? ஏன்னா இந்த பிளான்ட்டுமே பைசெக்சுவல், பீ பிளான்ட்ஸ் பைசெக்சுவல் தானே, இதுவுமே பைசெக்சுவல். அப்போது இங்கே இருக்கிற அந்த பாலன் கிரெயின்ஸை இங்கேருந்து எடுத்து இங்கே தூவி விடுறாரு. ஓகே, ஆர் இங்கேருந்து பாலினேஷன் அப்படி எப்படி வேணால் பண்ணிக்கிறாரு, அவரோட இஷ்டம். ஓகே, ஸோ பண்ணிக்கிறாரு. ஸோ கிராஸ் பாலினேஷன் வந்துட்டு பண்ணுறாரு. கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது இங்கேருந்து நம்ம கேமெட்ஸ் என்ன வருது? கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு வந்துட்டு வருது. ஓகே, இப்போ கிராஸ் பாலினேஷன் வந்துட்டு பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு புனெட் ஸ்கொயர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். புனெட் ஸ்கொயர்னு ஒன்றும் கிடையாது. இந்த கேமெட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி கிராஸ் ஆகுது, எப்படி இந்த டிரான்ஸ்மிஷன் கேரக்டரிஸ்டிக்ஸாக நடக்குது அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு விஷுவலி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இல்லஸ்ட்ரேஷனை தான் புனெட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த புனெட் ஸ்கொயரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேமெட்ஸ் இங்கே இருக்குது இல்லையா, கேபிட்டல் டி இருக்குது, இங்கே ஸ்மால் டி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த புனெட் ஸ்கொயரில் இங்கே மேலே கேபிட்டல் டீயும் இங்கே ஒரு கேபிட்டல் டீயும் போட்டுடுறாரு. சரியா? அதே மாதிரி இந்த பியூர் பிளான்ட்ல இருக்க இந்த ஸ்மால் டி இங்கே ஸ்மால் டி அப்படின்னு போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு வந்துட்டு கேட்டா, இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்றாரு. கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டாச்சு, இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்றாரு. கேபிட்டல் டி ஸ்மால் டி போட்டாச்சு, மேலே இருக்கிறது இதையும் கம்பேர் பண்ணி இங்கே போடுற இதுவுமே போட்டுடுறாரு. போட்ட பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தா,
எல்லாமே வந்துட்டு ஒரு காம்பினேஷனில் இருக்குது. ஒன்று கேபிட்டல் டீயாக இருக்குது, ஒன்று ஸ்மால் டீயாக இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸில் எல்லாமே ஹோமோசைகஸாக இருந்துச்சு, ரெண்டுமே கேபிட்டல் டீயாக இருந்துச்சு, ஒரு ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருந்துச்சு. ஆனால் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி பார்த்தா அந்த பிறக்கிற அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எல்லாத்துக்குமே ஜீனோடைப்பிக்கலி அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஹெட்டிரோசைகஸாக இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஓகே, ஸோ ஹெட்டிரோசைகஸாக இருக்கிறது அவர் பார்க்குறாரு. அப்புறம் விஷுவலி பார்த்தா எல்லா ஆர்கானிசம்ஸ் ஒரு எல்லா பீ பிளான்ஸுமே ஒரு எல்லா ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுமே வந்துட்டு டாலாக இருக்கிறது வந்துட்டு பார்க்குறாரு. அதாவது என்ன பண்ணாரு, ஒரு பியோர் டால் பிளான்ட் எடுத்தார், ஒரு பியோர் டார்ஃப் பிளான்ட் எடுத்தார், ரெண்டுத்தையும் கிராஸ் பாலினேஷன் பண்ணார். அவருக்கு 4 பீ பிளான்ஸ் வந்துட்டு கிடைச்சது. 4மே விஷுவலி பார்க்கும்போது 4 பீ பிளான்ஸுமே டாலாக இருக்குது. என்னடா நான் வந்துட்டு ஒரு டால் பிளான்ட்டும் ஒரு ஷார்ட்டு தானே நான் கிராஸ் பண்ணேன், அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் ஷார்ட்டாக வந்துருக்கணுமே, ஒன்று கூட ஷார்ட்டாக வரலையே, எல்லாமே டால் பிளான்ட்டாக இருக்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் பார்க்குறாரு, அதை நோட் டவுன் பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ நான் ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணேன், பியூர் டால் பிளான்ட், அதுக்கப்புறம் ஒரு பியூர் ஷார்ட் பிளான்ட், ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது 4 பிளான்ட்டுமே டாலாக வருது. ஓகே, அதுக்கப்புறம் ஜீனோடைப்பிக்லி வந்துட்டு பார்த்தா இந்த பிளான்ஸ் எல்லாமே ஹெட்டிரோசைகஸாக இருக்கு, கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது ஒரு அப்சர்வேஷனாக அவர் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ இங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் அவர் என்னென்னு வச்சுக்கிறாருன்னா F1 ஜென்ரேஷன் அப்படின்னு வந்துட்டு வச்சுருக்கிறாரு. F1 என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன். ஸோ ஃபிலியல் ஜென்ரேஷன் மீன்ஸ் அ கிராஸ் பிட்வீன் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். இப்போ நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரேஷன் பண்ணும்போது ஒரு கிராஸ் அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் வச்சே வந்துட்டு நம்ம ஒரு கிராஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டி வந்துட்டு நமக்கு கிடைச்சது இல்லையா, அதை வச்சு நம்ம வந்துட்டு கிராஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். இது வர்றதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்து அடுத்த செஷனுக்கு வந்துட்டு போயிடலாம் போல இருக்கே. இங்கே பாருங்கள். ஸோ இது கிராஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டால் கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ அதை வந்துட்டு இங்கே எழுதுகிறோம், கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி போடும்போது 2 கேபிட்டல் டி 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி வருது, ஒரு ஸ்மால் டி வருது. அப்போ பேசிக்லி என்ன ஆகுதுன்னா விஷுவலாக மெண்டல் வந்துட்டு பார்க்குறாரு. ஓகே, நான் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் எனக்கு வந்துட்டு F1 ஒரே ஒரு டால் பிளான்ட் கிடச்சிது, இதை வச்சு நான் செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு பண்ணேன். செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு பண்ணதில் எனக்கு மறுபடியும் 4 செடி கிடச்சிது. ஆனால் ஆச்சரியக்குறி என்னென்னா 3 பிளான்ஸுமே டாலாக இருக்குது, ஒரு பிளான்ட் மட்டும் வந்துட்டு குட்டையாக வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே, இது பார்க்க தான் இப்படி இருக்குது. ஜீனோடைப்பிக்லி எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்தா ஒரு பியோர் ஹோமோசைகஸ் டால் பிளான்ட் இருக்குது, அப்புறம் ஒரு பியோர் ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட் இருக்கு, அப்புறமா 2 ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட் இருக்கிறது அவர் நோட் பண்ணுறாரு. ஓகே, இதை பேஸ் பண்ணி அவர் நமக்கு ரேஷியோ வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ 1 கேபிட்டல் டி இஸ் டு 2 கேபிட்டல் டி ஸ்மால் டி இஸ் டு 1 ஸ்மால் டி. ஸோ இது பேசிக்லி என்னது, ஹோமோசைகஸ் பியோர் டால் பிளான்ட், அதுவும் 1 கிடைச்சது அவருக்கு. அண்ட் இது என்னது, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட். அண்ட் ஸ்மால் டி இது என்னது, இது பியோர் ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட். இது என்ன ரேஷியோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இது ஜீனோடைபிக் ரேஷியோ. இப்போ ஃபீனோடைபிக் ரேஷியோ இது ரெண்டுமே 2 + 1 இது எல்லாமே டால் தான். ஸோ 3 டால் பிளான்ட்ஸ் 1 ஷார்ட் பிளான்ட் ஆர் டார்ஃப் பிளான்ட், இது உன்னோட ஃபீனோடைபிக் ரேஷியோ. இது ஜீனோடைபிக் ரேஷியோ, இது ஃபீனோடைபிக் ரேஷியோ. இவ்வளோ தான் மோனோஹைப்ரிட் கிராஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் டைஹைப்ரிட் கிராஸுக்கு வந்துட்டு போயிடலாமா? மோனோஹைப்ரிட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம், டைஹைப்ரிட் போயிடலாமா? மேம், ஐ காட் 29 out of 30 in bio by seeing your videos. Gayatri, வேற லெவல் பா. ஓகே, awesome. ஓகே, ப்ளீஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே ஆல் லெசன்ஸ். ஓகே ஜிகே ஃபேமிலி, நான் மேக்ஸ் டு மேக்ஸ் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும், சின்ஸ் ஆல் கொஸ்டின்ஸ் அப்படின்னும் போது ஏதோ தானோன்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின்ஸும் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வீக் வைஸ் ஜென்ரலி கொஞ்சம் டைம் ஆகும் மற்றதை விட. ஓகே, ஸோ மேம், மை கொஸ்டின் பீனா ஜெயக்குமார், என்ன கொஸ்டின்ப்பா? மேம், எங்கள் ஸ்கூலில் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, இதுக்கு என்ன ஆன்சர்? வாட் இஸ் தி ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன்? ரைட்டன், நான் இப்போ தானே சொன்னேன், ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் ஜீன் வந்துட்டு அது என்னன்னு சொல்லுவோம், அலீல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, லா இன்னும் வரல, மோனோஹைப்ரிட் தான் முடிச்சிருக்கேன். மோனோஹைப்ரிட் குறித்து எதனா டவுட் இருக்கா கேளுங்க, இல்லைன்னா டைஹைப்ரிட்க்கு போயிடுவோம். டைஹைப்ரிட் போயிட்டோம்னா அம்புட்டு தான் லாஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ போயிடுவோமா? ப்ளீஸ்ன்றீங்க விக்னேஷ், சொன்ன என்ன சொன்னீங்கன்னு தெரில. ஹெட்டிரோசைகஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே, ஸோ ஹெட்டிரோசைகஸ் வந்துட்டு ஒன்றும் கிடையாது.
நீங்கள் கிராஸ் கேட்குறியா இல்லை ஹெட்டிரோசைகஸ் தான் டேர்ம் வந்துட்டு கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் கிராஸ் வந்துட்டு கேட்டிங்கன்னா இங்கே பாரு, ஃபஸ்ட்டு பியூர்னா என்னன்னு வந்துட்டு புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு பியூர்னா என்னன்னு சொல்லிட்டேன், இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன். பியூர்னா இப்போ இந்த டால் பிளான்ட் பியூர் டால் பிளான்ட் எடுத்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை மெண்டல். அவர் பியூர்னா என்னன்னா காலங்காலமாக ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அந்த பீ பிளான்ட்டோட பரம்பரையே எல்லாமே டாலாக தான் இருந்திருக்குது. தப்பி தவறி கூட மிஸ் ஆகி ஃப்ளூக் ஆகி ஒரு சான்ஸில் தவறி விழுந்து கூட அந்த பரம்பரையில் வந்து அந்த பீ பிளான்ட்டு ஒரு டார்ஃப் பிளான்ட்டாக பிறந்ததே கிடையாது. சரியா? அந்த மாதிரி ஒரு பரம்பரை, அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன்லேருந்து வந்து அவர் இந்த ஒரு டால் பீ பிளான்ட்டை அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறாரு. அதை தான் நம்ம பியூர்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தோன்னா பியூரான ஒரு ஹோமோசைகஸ் டார்ஃப் பிளான்ட் எடுக்கிறாரு. அப்படின்னா என்ன, பரம்பரையாக இந்த பிளான்ட்டில் வந்துட்டு தப்பி தவறி கூட ஒரு பீ பிளான்ட் கூட டாலாக பிறக்கவே இல்லை, எல்லாமே குட்டையாக தான் பிறந்திருக்குது. அந்த பரம்பரையிலிருந்து வந்த அந்த ஜெனரேஷன்லேருந்து வந்த ஒரு பீ பிளான்ட், ஒரு டார்ஃப் பீ பிளான்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போது இங்கே கேபிட்டல் டி டால் அப்படின்னு வந்துட்டு ஒரு விஷயத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ரெண்டு, இப்போ இதில் டாலு இங்கே டார்ஃப் இருக்குது. இந்த டார்ஃபில் தான் டால்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. இந்த பரம்பரையில் வந்துட்டு அந்த அவங்க அகராதியிலே வந்துட்டு டால்னஸ்ன்னு ஒரு விஷயமே கிடையாது. அப்போ அங்கே எங்கேருந்து கேபிட்டல் டி வராது இல்லையா? அதனால அவங்களை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஸ்மால் டீன்னு சொல்றோம். ஓகே, அதே மாதிரி இந்த பரம்பரை நம்ம டாலாவே நெட்டையாவே இருக்கிற பரம்பரை, இவங்களோட அகராதியில டார்ஃபா இருக்கிற ஒரு சம்பவமே கிடையாது. அப்புறம் எங்க இருந்து ஸ்மால் டி வராது இல்லையா? அதனால இந்த பியூர் டால் பிளான்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் டி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ தான் சம்பவம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பரம்பரை பிளட்லே இருக்கிற டால் இருக்கிற பிளட்டு, இங்கே டார்ஃப் இருக்க பிளட், இந்த மாதிரி இருக்க பிளான்ட்டை நம்ம கிராஸ் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுறோம், மிக்சிங் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக டாலும் டார்ஃபும் மிக்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு வந்துட்டு கேட்டால் ஒரு ஹெட்டிரோசைகஸ் பிறக்குது. அதாவது அந்த பிளான்ட்டு விஷுவலி பார்க்க டாலாக இருந்தாலுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸு, ரெண்டு டிஃப்ரெண்ட் பேரண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீ சூஸ் பண்ணியிருக்க. அப்படின்னா காமனாக என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க, என்னதான் அந்த பிளான்ட் டாலாக இருந்தாலுமே அந்த டார்ஃப் பிளான்ட்டோட குணங்கள் இந்த ஷார்ட் பிளான்ட்டில் இருக்கணும் இல்லையா? ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு எழுதுறோம். அதுதான் ஹெட்டிரோசைகஸ். இப்போ இந்த ஹெட்டிரோசைகஸ் பிளான்ட்ல ஒரு கலப்படம் ஆயிருச்சா, ஏன் இந்த பரம்பரையில தான் வந்துட்டு டாலும் டார்ஃபும் மிக்ஸ் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பரம்பரையில மிக்சிங்காக ஒன்றும் கிடையாது, எல்லாம் டாலு எல்லாம் டார்ஃபு. இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம மிக்சிங் பண்ணும்போது அது வழியாக பிறக்கிற ஒரு பீ பிளான்ட்ல இந்த குணமும் இருக்கும் இந்த குணமும் இருக்கும். ஸோ அதனால இந்த பீ பிளான்ட்டை நம்ம ஹெட்டிரோசைகஸ்ன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ ஐ hope that clears your doubt, Vignesh. Okay, Vignesh, clear ஆச்சா டவுட் அது? எஸ், ஓகே. மார்ச் மேலும் இப்போ தான் சொன்னோம் ஹோமோசைகஸ் ஹெட்டிரோசைகஸ், கொஞ்சம் போயிட்டு வந்துட்டு பாருங்கள். ஓகே ஓகே, வேறு எந்த டவுட் இருக்கா? டாமினன்ட்டு அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து இன்னும் வரலப்பா, வரேன் மேம். ஆஃப்டர் பேரண்ட்ஸ் டிவைடு பீனா, இன்னும் நான் வந்து அந்த இதுக்கு வரலப்பா. அந்த அது பேர் என்ன, ஜெண்டர் டிட்டர்மினேஷன், அது வரும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரியா? இப்போவே சொன்னால் உங்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ நான் நெக்ஸ்ட் போகிறேன் டைஹைப்ரிட் கிராஸுக்கு. டைஹைப்ரிட் கிராஸ் முடிச்சுட்டு லாஸ் வருது. லாஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆப்வியஸ்லி உனக்கு அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் தான் இருக்குது பீனா. ஸோ அதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? இன்னும் அந்த கான்செப்ட்டுக்கு வரல, அதனால தான். சரிங்களா? சரி, டைஹைப்ரிட் கிராஸுக்கு வந்துட்டு போயிடலாமா? இப்போ டைஹைப்ரிட் கிராஸ் பேர்லேயே இருக்குது. டை அப்படின்னு சொல்லும் போது எங்கெல்லாம் டைன்னு வருதோ, ஸோ ஆஃப்கோர்ஸ் அங்கே வந்துட்டு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் 2 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ மெண்டல் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து கேட்டா, மோனோஹைபிரிட்ல ஒரே ஒரு கேரக்டர் தான் எடுத்தாரு. இப்போ டைஹைபிரிட் ப்ராசஸ் 2 கேரக்டர் எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறார்? 2 கேரக்டர், 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுக்கிறாரு. ஸோ 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ்ல அவரு ஒன்று சீடோட கலர், நம்ம பீ பிளான்ட்ல பார்த்தோம், அந்த சீடோட கலர் ஒன்று எல்லோவாக இருக்கலாம் ஆர் ஒன்று க்ரீனாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த சீடோட அந்த ஷேப் ஒன்று ரவுண்டாக இருக்கலாம் ஆர் வந்துட்டு ஒன்று விரிங்கிள்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற ஒரு பீ பிளான்ட்டு அவர் டைஹைப்ரிட் கிராஸுக்கும் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறாரு. ஓகே, என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். ரவுண்டு எல்லோ சீட்ஸ், விரிங்கிள்டு க்ரீன் சீட்ஸ். இப்போ இங்கே நல்லா கவனி என்ன பண்ணுறாருன்னு வந்துட்டு நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். மெண்டல் என்ன பண்ணுறாருன்னா 2 பீ பிளான்ட்
பிளான்ட்ஸ் சூஸ் பண்ணுறாரு. இந்த பீ பிளான்ட்டில் அந்த சீடு எப்படி இருக்குதுன்னா எல்லோ கலரில் இருக்குது ப்ளஸ் ரவுண்டாக இருக்குது. இங்கே இன்னொரு பீ பிளான்ட்டு சூஸ் பண்ணுறாரு. அந்த பீ பிளான்ட்டில் அந்த சீடு கலர் எப்படி இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது அண்ட் கொஞ்சம் அடி வாங்கி விரிங்கிள்டாக இருக்குது. இப்போது இதுவுமே ஒரு பியோர் பிளான்ட்டு, இதுவுமே ஒரு பியோர் பிளான்ட். அப்படின்னா என்னென்னா பரம்பரையாக ஜெனரேஷன் டு ஜெனரேஷனாக இந்த பிளான்ட் வழியாக வந்த அந்த சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரவுண்டாக இருக்குது, எல்லோவாக தான் இருக்குது. தப்பி தவறி கூட இந்த ஜென்ரேஷனில் வர எந்த பீ பிளான்ட்லேயுமே வந்துட்டு அந்த சீடு வந்துட்டு க்ரீன் கலரில் இல்லை, விரிங்கிள்டாகவும் இல்லை. எல்லாமே இந்த ஜென்ரேஷன்லேருந்துட்டு வர இந்த பரம்பரையிலேருந்துட்டு வர அந்த பீ பிளான்ட்ஸில் எல்லா பிளான்ட்ஸ்லையுமே வரும் எல்லோ சீட்ஸ் தான் கொடுத்துட்டு வருது, ரவுண்டாக தான் அந்த சீட்ஸ் கொடுத்துட்டு வருது. அதனால அந்த தான் நம்ம பியோர்னு சொல்கிறோம். ஸோ பியோர் ஹோமோசைகஸ் ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பீ பிளான்ட்டை அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறாரு. அதே போல் இந்த பக்கம் வந்தேன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா விரிங்கிள்டாக இருக்கிற க்ரீன் கலரில் இருக்கிற அது மட்டும்தான் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் இந்த பீ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வந்து இருக்குது. அதாவது முன்னாடி ஜென்ரேஷனும் சரி, அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷனும் சரி, அதுக்கப்புறம் அதாவது ஒரு 10-15 ஜென்ரேஷன் வரைக்குமே இந்த பரம்பரையில் வந்துட்டு எல்லா பீ பிளான்ட்ஸ்லையுமே அந்த சீடு க்ரீன் கலரில் இருக்குது ப்ளஸ் விரிங்கிள்டு ஷேப்பில் தான் இருக்குது. தப்பி தவறி கூட ரவுண்டாவோ எல்லோவாவோ ஒரு சீடு கூட வரல. ஸோ அந்த மாதிரி பரம்பரையில் இருந்துட்டு அவர் ஒரு பிளான்ட்டை எடுக்கிறாரு. அதனால அது என்னன்னு சொல்கிறாரு, பியோர், காலப்படமே இல்லை, சும்மா வேறல அதிரதுலன்ற மாதிரி ஒரு பியோரான விரிங்கிள்டு க்ரீனு சீட்ஸ் மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பீ பிளான்ட்டு. அண்ட் இந்த பக்கம் ரவுண்டாக எல்லோ கலர் சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மட்டுமே அந்த பீ பிளான்ட்டை இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணுறாரு. இப்போ இங்கே 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸுமே எப்படி வந்துட்டு இன்ஹெரிட் ஆகுது அப்படின்றது தான் டைஹைப்ரிட் கிராஸ். ஓகே, ஸோ ரவுண்ட் எல்லோ எல்லாமே கேப்ஸில் ஆகும், கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் அண்ட் விரிங்கிள்டு க்ரீன் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஸோ இப்போ கேமின்ஸ் என்னவா வரும், 2 கேபிட்டல் ஆர் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஆறு ஒரு வை கேபிட்டல் வையாக மாறிடும். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்மால் ஆறு ஒரு ஸ்மால் ஒய், அதுதான் கேமீட்ஸாக வந்துட்டு மாறும். ஓகே, ஸோ இப்போ டைஹைப்ரிட் கிராஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா. ஸோ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துமே அவர் கிராஸ் பாலினேஷன் பண்ணுறாரு. இந்த பீ பிளான்ட் கூட அவர் கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் ஆகிற அந்த F1 ஜென்ரேஷனில் இப்போது ஹெட்ரோசைகஸாக இருக்குது. ஏன்னா 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், அதாவது இப்போ நீ கலப்படத்தை கொண்டு வந்துட்டேன், ஒரு மிக்சிங் பண்ணிட்டேன். ஸோ அதனால இப்போ இட் இஸ் நோ லாங்கர் பியூர், இட் இஸ் மிக்ஸ்டு. ஸோ அதனால இப்போது வந்த அந்த ஆஸ்பிரிங்கை ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஸோ ஹெட்டிரோசைகஸ் F1 ஜென்ரேஷனில் உனக்கு ரவுண்டு எல்லோ ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போது இதுதான் மேட்டர். இந்த F1 ஜென்ரேஷனை அவன் செல்ஃப் பாலினேஷன் பண்ணும் போது தான் உனக்கு பெரிய புன்னெட்டு ஸ்கொயர் வருது. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், 5 மார்க்ஸ்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹோக்கஸ் போக்கஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், இவர் செல்ஃப் பாலினேஷன் வந்துட்டு பண்ணுறாரு. இந்த ரவுண்ட் எல்லோ சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆன அந்த பிளான்ட்டையே செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறாரு. ஏன் அது பைசெக்ஷுவல் தானே, ஸோ அதுவே வந்துட்டு செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது இன்னும் புது புது காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட அந்த புன்னெட் ஸ்கொயரில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், அதுக்கப்புறம் அந்த கேமின்ஸ் எல்லாமே இங்கே நம்ம சைடில் எழுதுறோம். எழுத முடிஞ்சுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் சி எழுத முடியுதான்ட்டு. எழுத முடியலையானா ஓகே ஓகே வருது, ஆசம். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இருந்துச்சு, கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ இதை தான் வந்துட்டு அவங்க இந்த சைடில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வந்துட்டு உனக்கு ஒரே தான் இருக்கும், இந்த சைடுமே வந்துட்டு ஒரே தான் வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஏன் வந்துட்டு ஒரே தான் எழுதுறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, கேபிட்டல் ஆர், இந்த கேபிட்டல் ஒய், இந்த கேபிட்டல் ஆர், இந்த ஸ்மால் ஒய். இப்போ இங்கே ஒரு கேபிட்டல் ஒய் இருக்கா, அதை நான் வந்துட்டு இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, ஒரு ஸ்மால் ஆர், அது இந்த பக்கம் நான் போட்டுக்கிறேன். இப்போது இந்த ஸ்மால் ஒய் இருக்குது, ஸ்மால் ஆர். ஸோ ஒய்
அண்ட் ஆர். அதை தான் வந்துட்டு அவங்க இந்த பக்கம் எழுதுறாங்க, இந்த பக்கமும் எழுதுறாங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே பாரு, நல்லா பாரு, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் இருக்கா, எழுதியிருக்கிறான். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் இருக்கா, எழுதியாச்சு. ஒய்யும் ஸ்மால் ஆருமே வந்துட்டு இருக்கா, ரெண்டுமே ஸ்மால் ஸ்மால் எழுதியாச்சு. கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஆர் இருக்குதா, அதுவுமே இந்த பக்கம் எழுதியாச்சு. இது நம்ம வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது இந்த பக்கமும் நம்ம அதே எழுதுறோம். பிகாஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கேமெட்ஸு ரிப்பீட் தானே ஆகும், டிஃப்ரெண்ட் ஆகாது. ஸோ கேமெட்ஸ் வந்து ரிப்பீட் தான் ஆகும் பிகாஸ் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இதையுமே நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எப்படி கிராஸ் பண்ண போகிறோம், இந்த கேபிட்டல் ஆர் இந்த கேபிட்டல் ஆர். ஸோ இங்கே 2 கேபிட்டல் ஆர், இந்த கேபிட்டல் ஒய் இந்த கேபிட்டல் ஒய். ஸோ இங்கே என்ன ஆகுது, 2 கேபிட்டல் ஒய். அதே போல் இப்போ இதை வந்துட்டு நம்ம இது கூட பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, என்கிட்ட ஒரு கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸோ எழுதிட்டேன். இங்கே என்ன இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது, எழுதிட்டேன். இங்கே என்ன இருக்குது, கேபிட்டல் ஒய் இருக்குது, எழுதிட்டேன். இங்கே என்ன இருக்குது, கேபிட்டல் ஒய் இருக்குது, எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல் பாக்ஸையுமே வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். அப்படி ஃபில் பண்ணும்போது எனக்கு ஒரு ரேஷியோ கிடைக்குது. என்ன ரேஷியோனா 9:3:3:1. ஓகே, இந்த 9:3:3:1 வந்துட்டு ஃபீனோடைபிக் ரேஷியோ. ஜீனோடைபிக் ரேஷியோ ரொம்ப பெருசாக இருக்குது, அது எக்ஸாம்லையும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ அது காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். ஸோ அதனால் அது கேட்கவும் மாட்டாங்க. ஒன்லி ஃபீனோடைபிக் ரேஷியோ தான் கேட்பாங்க, which is 9:3:3:1. இங்கே 9 சீட்ஸு எல்லாமே வந்துட்டு ரவுண்டாக இருக்குது, அப்புறம் எல்லோ கலரில் வந்துட்டு இருக்குது. அண்ட் 3 சீட்ஸு ரவுண்டாக இருக்குது, க்ரீன் கலரில் வந்துட்டு இருக்குது. அண்ட் 3 சீட்ஸ் வந்துட்டு எல்லோ கலரில் இருக்குது, ஆனால் விரிங்கிள்டாக வந்துட்டு இருக்குது அதோட ஷேப் ஆர் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சீடு இது வந்துட்டு விரிங்கிள்டாக இருக்குது அண்ட் க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் ஃபீனோடைபிக் ரேஷியோ எழுதும் போது வரும் டைஹைப்ரிட் 9:3:3:1 அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. அதுக்கு கீழே அந்த 9 வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். 9 வந்துட்டு எல்லோ கலரில் காமிக்கிறது, ஒரு 3 வந்து க்ரீன் கலரில் காமிக்கிறது, இந்த மாதிரி கூட பண்ணலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் எக்ஸாமில் இஃப் இட் இஸ் அப்ரூவ்ட், இல்லைனா கலர்ஸ் நாட் அட் ஆல் அப்ரூவ்ட்னா யூஸ் பண்ணாதீங்க. இல்லைனா ஜஸ்ட் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், விச் யூ ஹாவ் டு மென்ஷன். 3 வந்துட்டு அந்த ரவுண்டு எல்லோவாக இருக்கும் அந்த சீட்ஸ், அண்ட் 3 வந்து ரவுண்டு க்ரீனாக இருக்கும். அப்படி வந்து நீங்கள் கைப்பட எழுதணும், ரவுண்டு க்ரீன் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ரவுண்டு க்ரீன் வந்துட்டு 3 அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உன்னோட ஃபீனோடைபிக் ரேஷியோ இன்னொரு F2 ஜென்ரேஷன். இதுதான் ஒன் டைஹைப்ரிட் கிராஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். யாருக்குன்னா தான் டவுட் இருக்கின்றதா டைஹைப்ரிட் கிராஸில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு சொல்லுங்கள். ஆர் நோ டவுட் அப்படின்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்க்கு வந்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ யாருக்குன்னா நீ டவுட் இருக்கா, எனி டவுட் ஸோ ஃபார்? நோ டவுட்னா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். What is the difference between F1 generation and F2 generation அப்படின்னு வந்துட்டு சிஎம் தமிழ் வந்துட்டு கேட்குறாங்க. F1 ஜென்ரேஷன்னா அந்த பியூரான அந்த பேரண்ட் இருந்துச்சுல்ல, அங்கே இருந்துட்டு உனக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஹெட்டிரோசைகஸ் வருது பார்த்தியா, அதை தான் நம்ம F1 ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபிலியல் ஜென்ரேஷன், பேரண்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு இம்மீடியட்டாக வருதுல்ல, அது F1 ஜென்ரேஷன். இந்த F1 ஜென்ரேஷனை வச்சு நீ செல்ஃப் போலினேஷன் பண்ணி வருதுல்ல, அது எல்லாமே F2 ஜெனரேஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யூர் டவுட். வேறு தான் டவுட் இருக்கின்றதா? ஓ முகுந்தன், ஜீனோடைபிக் ரேஷியோ சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆசம். ஓகே, ஹவு டு புட் புனட் ஸ்கொயர் ஃபார் F1 அப்படி வந்து சாஹிர் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ F1க்கு வந்து நம்ம பார்க்கலாமா, இது எப்படி அழிக்கிறது இப்போது? போயிடுச்சா? ஓகே, ஆசம். இப்போ மறுபடியும் எழுதணும்னா ஓகே சரி. இப்போது ரவுண்டு எல்லோ, விரிங்கிள்டு க்ரீனு, இது வந்துட்டு ரெண்டுமே என்னது, இது ரெண்டுமே பேரண்ட் ஜென்ரேஷன். இது ரெண்டுத்துமே நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பாலினேஷன் வந்துட்டு பண்ணுறோம். இங்கே ரெண்டுத்தில் என்ன கேமீட்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு பாரு. 2 கேபிட்டல் ஆர் இருக்குது, 2 கேபிட்டல் ஒய் இருக்குது. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுவ, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய். இங்கே என்ன இருக்குது, 2 ஸ்மால் ஆர் இருக்குது, 2 ஸ்மால் ஒய் இருக்குது. அப்போ என்னது, ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். அப்போது இது கூட கம்பைன் பண்ணிடுற, இது ரெண்டுத்தையுமே நீ கம்பைன் பண்ணிடுற. கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கூட்டணி சேர்த்துக்கிற, கேபிட்டல் ஒய்யும் ஸ்மால் ஒய்யும் கூட்டணி சேர்த்துக்கிற, அவ்வளோதான். விசிபிசி. இதுக்கு பெருசாக நீ இந்த மாதிரி ஸ்கொயர் போடணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி 2 இருக்குது. சப்போஸ் இங்கே கேபிட்டல் ஆருக்கு பதிலாக இங்கே வேறு எதுனா இருந்துச்சு, இங்கே வேறு எதுனா இருந்துச்சு, லைக் ஹெடிரோசைகஸில், அப்போ தான் உனக்கு கஷ்டமாக இருக்கும். ரெண்டுமே ஒன்றா இருக்கும் போது ஈஸியாக அதை பார்த்தாலே தெரிஞ்சிருதே. ஓகே, ஸோ எஸ் கிளியராக இருக்குதா? வேறு எதுனா டவுட் இருக்கின்றதா? சொல்லுங்கள், எனி டவுட்?
நோ டவுட்டா? நோ டவுட். ஓகே மேம், அண்டர்ஸ்டுடா சாஹிர்? ஓகே, ஆசம். பிளட் குரூப் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு இல்லை. தனியாக நான் ஒரு செஷன் பண்ணுறேன் பிளட் குரூப்புக்கு, ஓகேங்களா? இதில் வந்துட்டு இல்லை. ஓகே, ஸோ ஜீனோ டைப்ஸ்னால் வந்துட்டு நான் இந்த இதுக்கு ஜீனோ டைப்ஸ் அவங்க கேட்குறது கிடையாது. ஆனாலும் உனக்கு ஜீனோ டைப் வேணும்னா நீ அதை வந்து ஒரு டைம் கன்சியூமிங், நீ இங்கேயே பார்த்துக்கோ. ஏன் இந்த ரவுண்டு எல்லோ வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா இது எல்லாமே ஹோமோசைகஸ், இது ஹெட்டிரோசைகஸ் ரவுண்ட் எல்லோவாக வந்துட்டு இருக்குது. ஸோ இது ஒன்றுன்னா நீ வந்துட்டு போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, அது மேபி இன்னொரு கிளாஸில் டீட்டெயில்டாக வந்து நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ FM10 எடிட்ஸ் எந்த ரேஷியோப்பா வேணும் உனக்கு? தனுஷ் கிருஷ்ணன், ஃபீனோடைப்பில் என்ன டவுட் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் டவுட்டுன்னு சொல்கிறியா? என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள். ஹெரிடிட்டி இந்த பிபிடி வந்துட்டு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் இருக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ பட் இதே பிபிடி இருக்குது, உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த கிராஸா? ஓகே பிரியா பாய், நான் உனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு நான் உனக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஈஸி பீஸி. இதே இதில் நான் உனக்கு டைஹைப்ரிட் கிராஸை வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ டைஹைப்ரிட் கிராஸில் என்ன பண்ணுறாரு நம்மளோட மெண்டல் வந்துட்டு காலங்காலமாக ரவுண்டு எல்லோ சீட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பீ பிளான்ட்டை சூஸ் பண்ணுறார். அண்ட் காலங்காலமாக விரிங்கிள்டு க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பியூர் பிளான்ட்டை சூஸ் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ரவுண்ட் எல்லோவில் கலப்படமே இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோமோசைகஸாக இருக்குது. நம்ம ரவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் எல்லோவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா கேபிட்டல் Y அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுவே வந்துட்டு இப்போது விரிங்கிள்டு வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு இல்லை ரவுண்டு எல்லோன்னு போட்டு வச்சுருக்கேன் நான். சரி இருங்க, விரிங்கிள்டு க்ரீன் வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்மால் ஆர் வந்துட்டு இருக்குது அண்ட் க்ரீனுமே வந்துட்டு இருக்குது. நான் பின்னாடியிலேருந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ தட் இட் வில் பி மச் பெட்டர். இது எப்படி நான் பின்னாடி போகிறது? 1 செகண்ட்ப்பா. எஸ், ஸோ இப்போது இங்கேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தட் த டயக்ராம் வில் பி பெட்டர், ஈஸியர் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ எஸ், ஸோ ரவுண்ட் எல்லோ, ஸோ ரவுண்டை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் கேபிட்டல் ஆர், எல்லோவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் கேபிட்டல் Y, விரிங்கிள்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் ஸ்மால் ஆர், க்ரீனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் ஸ்மால் Y. ஸோ இந்த பிக்சர் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால நீங்கள் பாருங்கள். ஸோ ரவுண்ட் எல்லோவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எல்லோக்கு Y, விரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆர், க்ரீனுக்கு வந்துட்டு ஸ்மால் Y. நம்ம பாடியில் எப்பவுமே வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ வரும் ரவுண்டு மட்டும் எடுத்துப்போம். ஏன் வரும் கேபிட்டல் ஆர் போடுறது தானே? ஏன் கேபிட்டல் ஆர்னு போடணும்? ஏன்னா நம்ம பாடியில் எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு கேரக்டருக்கு 2 அலீல் வந்துட்டு இருக்கும், சரியா? ஸோ அப்போ ரவுண்டுக்கு இங்கே வந்து கலப்படமே இல்லையே. ரவுண்டுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் வெர்ஷன் என்னது? விரிங்கிள்டு. இந்த பீ பிளான்ட்ல தான் தப்பி தவறி கூட விரிங்கிள்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இல்லவே இல்லைல்ல. அப்போ எங்க இருந்து ஸ்மால் ஆர் இருக்கும்? ஸோ ஸ்மால் ஆரே இல்லாத காரணத்தினால வரும் நம்ம 2 வாட்டி கேபிட்டல் ஆர் அப்படின்னு வந்துட்டு போடுறோம். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கேபிட்டல் வைன்னு போடுறோம். ஏன் ஒரே ஒரு வாட்டி தான் வைக்கு எல்லோன்னு போடுறது? ஏன் 2 வாட்டி மேம் போடணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா எல்லா ஆர்கானிசம்ஸ்லுமே ஒரு கேரக்டர், இப்போ இந்த இடத்துல எல்லோ கலர் அப்படின்னு அந்த கேரக்டருக்கு 2 அலீல்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் 2 அலீல்ஸ் இருக்கிறதுனால 2 கேபிட்டல் Y போடுறோம். ஏன் அப்போ நம்ம ஸ்மால் Y போடலை? ஸ்மால் Y போட்டாலும் எல்லோ தானே மேம் அப்படின்னு ஒரு கேட்டால், இந்த பிளான்ட்டில் ஒரு இந்த ஜென்ரேஷன் வெளியே அந்த பிளான்ட்டில் தப்பி தவறி கூட ஒரு பிளான்ட் கூட வந்துட்டு க்ரீனாக இல்லவே இல்லை. க்ரீனாக இருந்துச்சுன்னா தானே நீ ஸ்மால் Yன்னு போடுவ. ஸோ இந்த இடத்துல தான் ஸ்மால் Y வர சான்ஸே இல்லாததுனால நீ ரவுண்டுக்கு 2 கேபிட்டல் ஆர் அண்ட் 2 கேபிட்டல் Yன்னு போடுற. ஐ ஹோப் தட்ஸ் கிளியர்.
அதே மாதிரி சிமிலர்லி இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா wrinkled green, சரியா? காலங்காலமாக இந்த பிளான்ஸ் எல்லாமே வருமே wrinkled seeds அண்ட் green கலர் சீட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு வருது. ஓகே, ஸோ ஏன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்மால் ஆர்னு வந்துட்டு போடணும் அப்படின்னு கேட்டால், இது வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது இது ரிசர்சிவாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்துட்டு லோவர் கேப்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். இப்போ இது ரெண்டுமே பேரண்ட் ஜென்ரேஷன். இங்கே 2 வாட்டி வந்துட்டு உனக்கு கேபிட்டல் ஆர் இருக்குது, 2 வாட்டி கேபிட்டல் ஒய் இருக்குது. ஸோ ஒரு வாட்டியை ரெப்ரசன்ட் பண்ணால் போதும், அதனால இங்கே கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் போட்டாச்சு. சிமிலர்லி இங்கேயுமே 2 ஸ்மால் ஆர் இருக்குது, 2 ஸ்மால் ஒய் இருக்குது. நீ என்ன தான் புன்னட் ஸ்கொயர் போட்டு பண்ணாலுமே வந்துட்டு உனக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா, 2 இருக்குது. ஸோ அதனால ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய்னு போட்டாச்சு. இப்போது இந்த 2 பிளான்ஸையுமே நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்ணுறோம். இவ்வளோ வருஷம் இந்த பிளான்ஸில் கலப்படமே இல்லை, ஆனால் இப்போ தான் இந்த 2 பிளான்ஸை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆஃப் ஸ்ப்ரிங்கு தான் இவங்க தலைமுறையாக வந்துட்டு உடைச்ச ஒரு ரெபல், சரியா? அதனால இவன் வந்து ஹெட்டிரோசைகஸ். ஏன் இவன்கிட்ட வந்துட்டு இந்த பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே இருக்குது, இந்த பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸுமே இருக்குது. அதாவது 2 பியூர் பிளான்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இவனுக்குள்ளே இருக்கிறதுனால இவன் வந்துட்டு F1 ஜென்ரேஷனில் இருக்கிற அந்த பி பிளான்ட்டு ஒரு ஹெட்டிரோசைகஸ் தலை. அவன் வந்துட்டு ஏன்னா அவன் கலப்படம், ஏன்னா அவங்க அம்மா ஒரு மாதிரி அவங்க அப்பா ஒரு மாதிரி. அவங்க அப்பா வேணா வந்துட்டு ஒரு பியூரான ஒரு ஜென்ரேஷனில் தான் இருக்காங்க, அம்மா வேணா ஒரு பியூரான ஒரு ஜென்ரேஷன் தான். ஆனால் இவன் 2 பியூர் ஜென்ரேஷனோட ஒரு கலவை, அதனால இவன் வந்துட்டு ஒரு ஹெட்டிரோசைகஸ் பி பிளான்ட். ஸோ அதனால இவன்கிட்ட அந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு இருக்கிற அந்த கேமெட்ஸ் 2மே இருக்கும். அதனால தான் நீ பார்த்தனா அவனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்னு பண்ணுறோம். ஓகே, இது 2மே கிராஸ் பாலினேஷன் பண்ணி F1 ஜென்ரேஷனில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆன சீட்ஸு எல்லாமே ரவுண்ட் எல்லோவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஜீனோடைப்பிக்கலி அவங்ககிட்ட என்ன இருக்குது, 2 பி பிளான்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அலீல்ஸ் இருக்குது, அலீல் ரெப்ரசென்ட் ஆச்சா இல்லையா வேற கதை, ஆனால் அலீல்ஸ் இருக்குது, சரியா? இந்த கேபிட்டல் ஆர் இருக்கிறதுனால ரவுண்டு வந்துச்சு, கேபிட்டல் ஒய் இருக்கிறதுனால எல்லோ வந்துச்சு. ஆனால் ஸ்மால் ஆர் ஒளிஞ்சுன்னு இருக்கு அவனுக்குள்ள, ஸ்மால் ஒய் அவனுக்குள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கு. இப்போ இந்த F1 ஜென்ரேஷனில் வந்து இந்த பிளான்ட்டை நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணும்போது இந்த ஒளிஞ்சிட்டு இருந்த இந்த ஸ்மால் ஆர் ஒளிஞ்சிட்டு இருந்த இந்த ஸ்மால் ஒய்யும் எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்க. அதுதான் நம்ம F2 ஜென்ரேஷனில் 9:3:3:1 அப்படின்னு புன்னட் ஸ்கொயரே போடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு போகிறேன், மறந்து போயிடுறேனே, இதை நான் என்ன பண்ணோம். ஓகே, எக்ஸிட். இப்போ இங்கே பாருங்கள், F1 ஜென்ரேஷனில் என்னென்னு வந்துச்சு நமக்கு, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இவன் தான் F1 ஜென்ரேஷன். இவனை நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இவனை மாதிரியே கேமேட்ஸ் தான் இன்னொரு அந்த பார்ட்னர்லையுமே வந்துட்டு இருக்கும்னு அர்த்தம். ஸோ இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தோன்னா, இங்கிட்டு இருக்க இந்த கேபிட்டல் ஆரை நான் தூக்கி என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு போடுறேன். ஓகே, அப்புறமா என்ன பண்ணுறேன்னா இங்கிட்ட இருக்க இந்த கேபிட்டல் ஒய்யை தூக்கி நான் இங்கே போடுறேன், சரியா? அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கிட்ட இருக்க இந்த ஸ்மால் ஆர் இருக்குது இல்லையா, இந்த ஸ்மால் ஆரை வந்துட்டு இங்கிட்ட இருக்க இந்த கேபிட்டல் ஒய் கூட நான் கம்பைன் பண்ணுறேன். ஸோ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய். அதே மாதிரி இங்கிட்ட இருக்க இந்த கேபிட்டல் ஒய் இங்கிட்ட இருக்க இந்த ஆர் கூட கம்பைன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, கேபிட்டல் ஆர் அண்ட் கேபிட்டல் ஒய் வந்துட்டு வரும். ஸோ சிமிலர்லி இதையுமே நம்ம பண்ணும்போது ஸ்மால் ஆர் ஸ்மால் ஐ வரும். ஸோ இதே இது இந்த பக்கமும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். மென்ஷன் பண்ணிட்ட பேருக்கு இதையுமே கிராஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதையுமே கிராஸ் பண்ணுறோம், இங்கே வரும். இதையுமே கிராஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி கிராஸ் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பி வந்து கிடைக்கிது. அதை தான் நம்ம ரேஷியோவாக 9:3:3:1 அப்படின்னு எழுதுறோம். ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். யாருக்குன்னா தான் டவுட் இருக்கா சோஃபார்? எஸ், வாட் வை என்னது திரு? எஸ், ஐ ஹோப் டீட்டெயில்டாக சொல்லியாச்சு. டைஹைபிரிட் கிராஸ் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக ஆகிடுச்சா, இல்லை யாருக்குனா டவுட் இருக்கின்றதா சொல்லுங்கள். டவுட்டுன்றாங்க குவீன், என்ன டவுட்டு? எஸ் சொல்லுங்கள்.
லிட்டில் பிரின்ஸ் புன்னட் ஸ்கொயர்னா என்னன்னு கேட்குறீங்களேப்பா. புன்னட் ஸ்கொயர்னா ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ரெப்ரசன்டேஷன். எப்படி நம்ம பார் டயக்ராம்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம், விஷுவலி ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. சிமிலர்லி நம்ம புன்னட் ஸ்கொயர் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் டு ரெப்ரசென்ட் ஹவு த கிராஸ் எப்படி நடக்குது, எந்த எந்த கேமெட் எது கூட ஆகுது, இப்படி போட்டால் நமக்கு ஈஸி. இல்லைன்னா மண்டை குழம்பிடும் எப்படிடா நடக்குதுன்றது. சரியா, அதனால் ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாம், விச் இஸ் யோர் லாஸ். சரி, லாஸ் ஆஃப் மூணு லாஸ் வந்துட்டு இருக்கு, மெண்டலியன் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா, லா ஆஃப் டாமினன்ஸ். செகண்ட் லா, லா ஆஃப் செக்ரிகேஷன். மூணாவது லா வந்துட்டு லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். தயவு செஞ்சு இங்கே மிஸ்டேக் ஆயிடுச்சு, பட் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்து மேலே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே கீழே வந்துட்டு லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு மன்னித்து விடுங்கள். ஓகே, ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்துலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ், அவுட் ஆஃப் அ பேர் of contrasting characters present together, only one is able to express itself while the other remains suppressed. The one that expresses as a dominant character and the one that is unexpressed is recessive. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டால், ஒரு பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கும் போது அது வந்துட்டு ஒரு ஹைட்டாக இருக்கலாம், ஒரு வந்துட்டு நம்ம பீ பிளான்ஸை பற்றி பேசும்போது ஹைட்டாக இருக்கலாம், ஒரு சீடு கலராக இருக்கலாம், சீடு ஷேப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், உதாரணத்துக்கு நம்ம ஹைட் எடுத்துப்போம். ஹைட்ன்றது ஒரு கேரக்டர். கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது, டால், டார்ஃப். இது ரெண்டுமே ட்ரேட்ஸ் இல்லையா. ஸோ இப்படி கான்ட்ராஸ்டிங் ட்ரேட்ஸ் ஆனால் டால், டார்ஃப் அப்படின்னு இருக்கும் போது இதில் ஒரு ட்ரேட் வந்துட்டு இன்னொரு ட்ரேட்டோட எக்ஸ்பிரஷனை வந்துட்டு டாமினேட் பண்ணும், இன்னொரு ட்ரேட் எக்ஸ்பிரஸ் ஆகாமல் இன்னொரு ட்ரேட்டை சப்ரஸ் பண்ணும். அந்த ஒரு ஃபெனாமினனை தான் நம்ம லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். அண்ட் எந்த ட்ரேட் வந்துட்டு இன்னொரு ட்ரேட் வராமல் அதை சப்ரஸ் பண்ணுதோ இந்த ட்ரேட்டை டாமினன்ட் ட்ரேட்னு சொல்கிறோம். அண்ட் எந்த ட்ரேட் சப்ரஸ் ஆகி எக்ஸ்பிரஸ் ஆகாமல் அமுங்கிருதோ, வாய்ஸே இல்லாமல், அந்த ட்ரேட்டை நம்ம ரிசர்சிவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்ம ஹைட்டில் டால் வந்து டாமினன்ட் ட்ரேட், நம்மளோட டாஃப் வந்து ரிசர்சிவ் ட்ரேட். ஓகே, அடுத்தது லா ஆஃப் செக்ரிகேஷன். இது செகண்ட் லா ஆஃப் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸில். ஸோ என்ன சொல்லுதுன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். The two members of a pair of factors separate during the formation of gametes. Factors do not blend but separate into different gametes. Gametes combine together by random fusion at the time of zygote formation. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, எழுதுதா, கேபிட்டல் டி ஸ்மால் டீனே வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கேபிட்டல் டி இருக்கு, ஸ்மால் டீன்னு இருக்கு. இது ரெண்டுமே நம்ம கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது என்ன தான் இது வந்துட்டு ஒரு கேரக்டர், இது வந்துட்டு ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர், இது வந்துட்டு டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். சிமிலர்லி இது ஒரு கேரக்டர், என்னது, டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரில் வந்து இப்போ இந்த ரெண்டுமே செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது, அதாவது கிராஸ் பாலினேஷன் பண்ணும்போது அப்போ கேமேட் ஃபார்ம் ஆகணும் இல்லையா. அந்த கேமேட்டு ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு கேபிட்டல் டி தனித்தனியாக செப்பரேட் ஆகும். இதுக்கு ஒரு தனி வழி இருக்குது, இது ஒரு தனியாக வந்துட்டு செப்பரேட் ஆகும். ரெண்டுமே வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும்போது ஒட்டுக்கா வந்துட்டு ரெண்டு கேபிட்டல் டியுமே வந்துட்டு போகாது. இந்த கேபிட்டல் டி இருக்கும் போது பக்கத்தில் இருக்கும், ஆனால் இந்த கிராஸ் பாலினேஷன் ஆர் ரீப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த டைமில் இதே கேபிட்டல் டி வந்துட்டு இப்படி பிரிஞ்சிடும். ஓகே ஓகே நண்பா, நம்ம பிரிஞ்சிடலாம். எனக்கு வேறு ரோல் இருக்குது, உனக்கு வேறு ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படி பிரியுது அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, நான் என்னென்னு சொன்னேன், எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு ரெண்டு அலீல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, அதாவது ஒரு ஜீனுக்கு வந்துட்டு ரெண்டு அலீல்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போது யோசிச்சு பாரு, இந்த ரெண்டு கேபிட்டல் டியுமே செப்பரேட் ஆகலைன்னு வச்சுக்கோ, இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகிடும்னா, இந்த கேபிட்டல் டியும் இவனுமே செப்பரேட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி இப்படி ஆயிரும். இப்படி எத்தனை ஒரு கேரக்டர் இருக்குமா என்ன, நம்ம என்னன்னு சொன்னோம், இது வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷனாகவே வந்துட்டு மாறிடும். எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலுமே அதில் வந்துட்டு வரும் ரெண்டு பாக்ஸ் தான் இருக்குது, ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ், எதர் கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக இருக்கலாம், ஆர் அந்த பாக்ஸில் வந்துட்டு ஸ்மால் டீயாக இருக்கலாம், ஆர் அந்த பாக்ஸில் வந்துட்டு கேபிட்டல் டீயாக வந்துட்டு இருக்கலாம். ரெண்டுமே
கம்பைன் ஆகி இன்னொரு கூட வந்துட்டு ஜாயின் ஆக முடியாது. வரும் அப்பா மட்டுமே ஜீன்ஸ் கொடுத்தா அம்மா என்ன பண்ணுவாங்க, அம்மாவோட ஜீன்ஸ் எங்கே போய் வைக்கிறது? ஸோ 2 பேருமே 50-50 கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த கேமிட் ஃபார்ம் ஆகும்போது இந்த கேமிட்ஸ் ஆர் இந்த அலீல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு செப்பரேட் ஆகும். செக்ரிகேட்னா என்னது? செப்பரேட் பண்ணி வைக்கிறது இல்லையா? செக்ரிகேஷன்னா என்னது? இது வேற இது வேற அப்படின்னு பிரித்து வைக்கிறது. ஸோ அந்த கேமிட்டாக போகும்போது இது ரெண்டும் பிரிஞ்சிடும். அதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட், நீங்கள் தப்பாக போட்டிருக்கிறேன், இது இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் என்ன சொல்லுது? when there are two pairs of contrasting characters, the distribution of the members of one pair into the gamete is independent of the distribution of the other pair. அப்படின்னா என்ன அப்படின்னு வந்துட்டு கேட்டேன்னா, நான் இங்கே என்னன்னு சொன்னேன், இது செப்பரேட் ஆயிரும். செப்பரேட் ஆயிருச்சு, அதுக்கப்புறமா இது ஒரு தனி பாத்வேல இன்ஹெரிட் ஆகும், இது ஒரு தனி பாத்வேல இன்ஹெரிட் ஆகும். இதோட பாத்வே இந்த பாத்வேவை டிஸ்டர்ப் பண்ணாது. இதுவே ஒரு தனி வழி, இதுவே ஒரு தனி வழி. ஓகே, ஸோ தட் இஸ் யோர் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதோட பாத்வே இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத்வே ஆஃப் திஸ் கேமிட் ஆர் ஆஃப் திஸ் அலீல். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு 3 லாஸ் ஆஃப் ஆர் 3 மெண்டலியன் லாஸ். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு சொல்லுங்க. இல்லைனா நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் யோர் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் இன்னும் ஒரு ஃபியூ டேர்ம்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே, ஸோ எனி டவுட் இருக்குன்றதாப்பா? ஹேமா மாலினி, பயம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸி பீஸி தான், ஒன்றுமே கிடையாது. பயம் என்னத்துக்கு? நம்ம ஏற்கனவே படித்ததை உங்களுக்கு கேட்க போகிறாங்க. ஓகே மேம், எவல்யூஷன் சாப்டரா? எவல்யூஷன் சாப்டர் அனுஷ்கா நீங்கள் ஓகே. ஸோ எவல்யூஷன் ஒன்று, இது எவல்யூஷன் டிலீட் ஆகிருக்குதே, நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டா. கண்டிப்பாக எடுக்கிறப்ப எவல்யூஷனை நீங்கள் நேத்திக்கு செஷனில் கூட சொன்னீங்கல்ல. ஓகே, சிஎம் செந்தில் பிளட் குரூப் பற்றி நான் வந்து இன்னொரு தனி செஷன் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ என்கிட்ட அந்த இது இல்லை, ஒரு பிளெயின் ஸ்லைடு கூட வந்துட்டு இப்போ என்கிட்ட இல்லை. பிளட் குரூப்பிங் தனியாக ஒரு செஷன் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட சால்வ் பண்ணலாம். கவலைப்படாதீங்க. ஓகே மேம், why this is not in our book? ஞானபிரபா, லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உன்னோட என்சிஆர்டியில் இருக்குது, உன்னோட எக்ஸாமுக்கு கேட்பாங்க. டெஃபினேஷன்ஸு லா ஆஃப் இன்ஃபேக்ட் வந்து அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கூட வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ அதனால உன்னோட சிலபஸில் இருக்குது. ஓகே ஷாம், என்ன கேட்டிங்கப்பா ஷாம்? புரியலப்பா ஷாம். இஸ் த லாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆக்ஸ் கொஸ்டின் லைக் ஸ்டேட் த லா. ஸ்டேட் த லான்றதை விட அது கம்மியாக கேட்குறாங்க சில்வியா. எப்படி கேட்குறாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி எதனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேபிட்டல் டீமே வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன் பார்த்தியா, 2 கேபிட்டல் டீமே வந்துட்டு போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி நடக்க வாய்ப்பு இருக்குதா, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைன்னா இது எந்த லாவை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னா அப்படி கேட்பேன்னா இப்போது அசெஷனல் ரீசனில் வந்துட்டு கேட்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டு இந்த 2 கேமிட்ஸ்க்கு இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த லாவை குறிக்குது, ஆர் அதை பற்றி கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, அந்த மாதிரி கேட்பாங்க. டைரெக்டாக வந்து ஜஸ்ட் ஸ்டேட் டிஃபைன் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் சுற்றி ஒழிச்சு தான் கேட்பாங்க. டைரெக்டாக வந்துட்டு கேட்குறது வந்து ரொம்ப கம்மி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி லாஸ் பேஸ் பண்ணி. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஜெனினா வந்துட்டு ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகே, இப்போ இதை நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் முடிச்சுட்டேன். இருந்தாலுமே வந்துட்டு இதை பற்றி நம்ம ஏன் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, பிகாஸ் we are jumping into செக்ஸ் டிட்டர்மினேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேறு எதுனா டாபிக்ஸ்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது செல்லுலர் டிஎன்ஏ நான் சொன்ன மாதிரி அதில் தான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எல்லாமே இருக்குது. ஃபார் மேக்கிங் யோர் ப்ரோட்டீன்ஸ், உன்னோட ஜெனட்டிக் மெட்டீரியல், எல்லா இன்ஃபர்மேஷனுமே உன்னோட டிஎன்ஏல தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் என்னன்னு சொன்னேன், ஜீன் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு செல் எடுத்திங்கன்னா செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்குள்ள அந்த குரோமோசோம், அந்த குரோமோசோம் கூட தான் உன்னோட டிஎன்ஏ அடங்கியிருக்கு. அண்ட் டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட். தயவு செஞ்சு ஜீன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா பார்ட் ஆஃப் டிஎன்ஏ ஒரு போர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ அப்படிலாம் எழுதாதீங்க. ஜீன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் ஜீன். ஸோ தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் எழுதுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போது நான் டிட்டர்மினேஷன் செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷனில் வரும் ஒரே ஒரு டைப் ஆஃப் செல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஒரு சம்பவமே நடக்குது. நம்ம பாடியில் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது, சொமேட்டிக் செல் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஜெர்ம் செல். ஓகே, ஸோ சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே நம்மளோட நர்வ் செல்ஸு, பிளட் செல்ஸு, ஃபேட் செல்ஸ் ஆர் அடிப்போஸ் செல்
செல்ஸ், இந்த எல்லா செல்ஸுமே நம்ம சொமேட்டிக் செல்ஸ்னு சொல்லுவோம். இந்த செல்ஸ் எல்லாம் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகாது. அந்த செல்ஸை தான் நம்ம சொமேட்டிக் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, உன்னோட பிளட் செல்லுக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கும் எதனா சம்மந்தமா? கிடையாது. உன்னோட ஃபேட் செல், ஒரு அடிப்போஸ் செல்லுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா ரீப்ரொடக்ஷனுக்கு? நோ சம்மந்தம். அப்புறமா உன்னோட நர்வ் செல்லுக்கும் ரீப்ரொடக்ஷன் தான் சம்மந்தம் இருக்கா? நோ சம்மந்தம். ஸோ எந்தெந்த செல்ஸ் எல்லாம் ரீப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை இன்வால்வ் ஆகலையோ அந்தந்த செல்ஸை எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா எந்தெந்த செல்ஸ் எல்லாமே ரீப்ரொடக்ஷன் ஸ்பெசிஃபிக், அதோட முக்கியமான ஃபங்க்ஷன், அது பேர் சொன்னாலே நமக்கு அங்கே போகும், ஓ ரீப்ரொடக்ஷனாக அங்கே போகுது இல்லையா? ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜெர்ம் செல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஜெர்ம் செல்ஸ் நம்ம பாடியில் இருக்கிற மற்ற எல்லா சொமேட்டிக் செல்ஸ்லையுமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே சேம். ஆனால் இந்த ஜெர்ம் செல்ஸ் இருக்குதே, இது மட்டும் பாய்ஸில் வேற, கேர்ள்ஸில் வேற, மேலில் வேற, ஃபீமேலில் வேற. ஜெர்ம் செல்ஸ் மேலில் வந்துட்டு ஸ்பெர்ம், இதுவே வந்துட்டு ஃபீமேலில் ஜெர்ம் செல் வந்துட்டு எக். ஓகேவா? ஸோ நான் ஜெர்ம் செல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகே, ஸோ மேலில் ஜெர்ம் செல் ஸ்பெர்ம், ஃபீமேலில் ஜெர்ம் செல் உன்னோட எக் ஆர் ஓவா. ஓகே, ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது, ஸோ when two sex cells fuse and a baby is formed, chromosome number is restored in the individual. யார் அது? பெலினாவா பீனாவா? பீனா நீங்கள் கேட்டிங்க இல்லையா? ஸோ எப்படி வந்துட்டு ரெஸ்டோரேஷன் நடக்குது அப்படின்றது, ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் வந்துட்டு குரோமோசோம்ஸோட நம்பர் எவ்வளோ இருக்குது? நம்ம ஹியூமன் பீங்ஸில் குரோமோசோம்ஸ் நான் சொன்னேன், என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு, செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, குரோமோசோமுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது. இப்போ இந்த குரோமோசோமு நம்மளோட பாடியில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டோன்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதாவது 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு இருக்குது. எல்லாருலேயுமே வந்துட்டு குரோமோசோம்ஸ் 46 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸில் அந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வேரி ஆகும். உதாரணத்துக்கு டைகரில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வரும் 38, நம்மள 46. அண்ட் டாகில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 78, நம்மளை விட ஜாஸ்தியாக இருக்குது டாகில். அண்ட் ஹியூமன்ஸ், ஆப்வியஸ்லி ஹியூமன் பீங்ஸ் ஹோமோசாப்பியன்ஸில் நம்மளெல்லாம் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அண்ட் மவுஸில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு 40 இருக்குது. அண்ட் கொரிலாவில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 48 வந்துட்டு இருக்கும். இது மற்ற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. வரும் ஹியூமன் பீங்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன எல்லா ஆர்கானிசம்ஸ்லேயும் 46 தான் இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். பட் நம்ம பாடியில் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 46, அதாவது 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ இது வந்துட்டு ஹியூமன் குரோமோசோம்ஸோட ஒரு சின்ன சாம்பிள். இப்போது இதுக்கு நான் வந்துட்டு ஹியூமன் குரோமோசோம்ஸில் இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸை வந்துட்டு 23 அப்படின்னு சொன்னேன் இல்லையா? 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஒரு பேரில் 2 இருக்கும். அப்புறம் 23 பேர்னா அந்த 23 × 2 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அதில் 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஆட்டோசோம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஸோ ஒருத்தவங்களை வந்து ஒரு மனுஷனில் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அதில் அந்த ஃபஸ்ட்டுலேருந்து 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வரைக்குமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கடைசி பேர் இருக்குது பார்த்தியா, 23rd பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதாவது 45th and 46th குரோமோசோம், அந்த குரோமோசோமை ஆலோசோம்ஸ் ஆர் அதை நம்ம செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேர்ல இருந்து 22nd பேர் வரைக்கும் அந்த பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம். கடைசியாக இருக்கிற அந்த ஒரே ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 45th நம்பர் குரோமோசோம் அண்ட் 46th நம்பர் ஆஃப் குரோமோசோம், அதாவது 23rd பேர் ஆஃப் குரோமோசோம், அது நம்ம செக்ஸ் குரோமோசோம் ஆர் ஆலோசோம்ஸ்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு ஜெண்டரை டிட்டர்மைன் பண்ணுது. இந்த ஆலோசோம்ஸ் ஆர் இந்த செக்ஸ் குரோமோசோம்ஸ் மேலில் XY அப்படின்னு இருக்குது. 45th குரோமோசோம் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது? XY
எக்ஸ்ன்னு இருக்குது, 46 வந்துட்டு ஒய்ன்னு இருக்குது. இதுவே ஃபீமேல்ஸில் அது ரெண்டுமே எக்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதனால தான் மேல் வந்துட்டு ஜெண்டரை டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? அவங்களில் தான் 23rd பேர் ஆஃப் குரோமோசோம், அதாவது செக்ஸ் குரோமோசோம், ஒன்று எக்ஸு ஒன்று ஒய்ன்னு இருக்குது. நம்ம ஃபீமேல்ஸ்லாம் ரெண்டுமே எக்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம செக்ஸ் டிட்டர்மினேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ மேலில் பாருங்கள் 40 இது வரைக்கும் 22nd ஃபர்ஸ்ட்லேருந்துட்டு 22nd பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வரைக்குமே என்னென்னு சொன்னேன், அது எல்லாமே வந்துட்டு உனக்கு ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொன்னேன். லாஸ்ட் அந்த 23rd பேர் விச் இஸ் யோர் செக்ஸ் குரோமோசோம், மேலில் எப்படி இருக்குது, ஒன்று எக்ஸாக இருக்குது, ஒன்று ஒய்யாக இருக்குது. அதுவே ஃபீமேலில் நீ பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, விச் இஸ் ஹோமோசைகஸ், ரெண்டுமே எக்ஸ்ன்னு தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது ஹியூமன் குரோமோசோம்ஸில் எப்படி வந்து அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது. சோஃபார் நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டேன். என்ன குரோமோசோம்ஸ்னால் என்னது, ஆட்டோசோம்ஸ்னால் என்னது, ஆலோசோம்ஸ்னால் என்னது, சொமேட்டிக் செல்ஸ்னால் என்னது, ஜெர்ம் செல்ஸ்னால் என்னது. இப்போ இதை வச்சு ஜெண்டர் டிட்டர்மினேஷன் பண்ணிடுவோமா? ஓகே, பட் ஜெண்டர் டிட்டர்மினேஷன் நம்ம பண்ணணும்னா சோஃபார் நீங்கள் லைக் பட்டன் அடித்து தம்சம் பண்ணலாம். என்ன பண்ணணும்? லைக் பட்டன் அடித்து ஸ்மாஷ் பண்ணணும். ஓகே, ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் மேலில் எப்படி இருக்குன்னு சொன்னேன், எக்ஸு ஒய். இப்போ இந்த கேமெட்டை ஃபார்மேஷன் அப்போது இங்கே நான் உங்களுக்கு மெண்டலியன் லாஸ் வந்துட்டு சொல்கிறேன். சரியா? மெண்டலியன் லாஸில் இப்போ என்ன ஆகும், கேமெட் ஃபார்மேஷன் அப்போ அதாவது என்ன ஆகும்னா மேலில் என்ன ஒரே ஒரு ஸ்பெர்மாக இருக்கும் கிடையாது, நிறைய ஸ்பெர்ம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அதில் 50% ஆஃப் ஸ்பெர்ம்ஸில் வந்துட்டு அந்த கேமெட் வந்துட்டு எக்ஸு குரோமோசோம் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி 50% ஆஃப் அந்த ஸ்பெர்ம்ஸில் வந்துட்டு ஒய் குரோமோசோம் இருக்கும். இதுதான் வந்துட்டு உன்னோட லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷன் நமக்கு என்னன்னு தெரியும், மேலில் வந்துட்டு XY குரோமோசோம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த மேல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவன் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான். அந்த ஸ்பெர்ம் அதாவது அதுதான் கேமெட், அந்த கேமெட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்போது இந்த XY வந்துட்டு செக்ரிகேட் ஆகிடும். ஓகே, அதனால தான் 50% ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல என்ன குரோமோசோம் இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். அண்ட் 50% ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் தட் ஹீ ப்ரொடியூசஸ் அதில் ஒய் குரோமோசோம் வந்துட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் சிமிலர் கேஸ். அதே மாதிரி ஃபீமேல்ஸில் இவங்கெல்லாம் எக்ஸ் தானே மேம் இருக்குது, அது செக்ரிகேட் ஆகாது தானே மேம் அப்படின்னு கேட்டால் கிடையாது, இவங்களையுமே செக்ரிகேட் ஆகுது. என்ன தான் இவங்களது 45th 46th ஒரேவா இருந்தாலுமே அப்பயுமே இந்த ஃபீமேல்ஸ் என்ன ஒரே ஒரு எக்காக ப்ரொடியூஸ் பண்ண மந்த்லி ஒரு எக்கு தான். ஆனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த எக்கோட அந்த ப்ராபபிலிட்டியில் 50% ஆஃப் எக்ஸில் வந்துட்டு இந்த எக்ஸ் வந்துட்டு போகும். அதே மாதிரி 50% ஆஃப் எக்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்த எக்ஸ் வந்துட்டு போகும். ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ் தான், ஒரே ஷேப்பு ஒரே ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இதுவும் வந்து ஒன்று கிடையாது இல்லையா, வேறு தானே. ஸோ அங்கே லா ஆஃப் செக்ரிகேஷன் நடக்கும் வென் உங்கள் பாடி, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மந்த்லி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எக் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்ட்டு. அப்போ இந்த மந்த்லி நம்ம பாடியில் என்ன இருக்குது, 46 குரோமோசோம் டிஃபால்ட்டாக இருக்குது. ஆனால் நான் எக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்கிட்ட இருக்கிற அந்த 2 எக்ஸில் நான் எதனா ஒரு எக்ஸ் அனுப்புவேன். இந்த மாதம் இந்த எக்ஸ் அனுப்பிச்சேன்னா அடுத்த மாதம் இந்த எக்ஸ் அனுப்புவோம். ஓ எக்ஸ் கிடையாது, இந்த எக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி அனுப்பும் போது இதுதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இதுலேயே நான் உனக்கு வந்துட்டு சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னு பாரு. இப்போது இந்த எக்ஸு இங்கே ஒரு பாத்வேல போகுது, அதே மாதிரி இந்த எக்ஸு இங்கிட்டிருந்து வருது. இதோட ரூட்டு ஒரு தனி ரூட்டு, அது அப்புறமா இதோட ரூட்டு ஒரு தனி ரூட்டு. ஓகே, சிமிலர்லி இப்போ இந்த வை வந்துட்டு இருக்குல்ல, இந்த வை ஒரு ஸ்பெர்முக்கு போச்சு இல்லையா, அதுவே ஒரு தனி ரூட்டு. இந்த ரூட்டுமே சேம் கிடையாது. இந்த எக்ஸ் வேற ஒரு ஸ்பெர்மில் வேற ஒரு ப்ராசஸில் அது போச்சு, இந்த வை வேற ஒரு ஸ்பெர்மில் வேற ஒரு ப்ராசஸ் வழியாக அது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த மேல் இருந்துட்டு ஒரு எக்ஸுமே இந்த ஃபீமேல் இருந்துட்டு எக்ஸுமே 2 எக்ஸும் ஆகும்போது அது ஒரு கேர்ள் பேபிக்கு லீட் ஆகுது. அண்ட் இந்த மேல் இருந்துட்டு ஒரு வை இங்கிட்டிருந்து ஒரு எக்ஸுக்கு கம்பைன் ஆகும்போது தட் லீட்ஸ் டு அ பாய் பேபி. ஓகே,
ஸோ XY இருந்துச்சுன்னா பாய், XX இருந்துச்சுன்னா girl. Okay, so birth of a male child or a female child is only a matter of chance depending upon which sperm, அது எக்ஸா ஒய்யா. ஸோ ஒரு மேன் தான் வந்துட்டு ஒரு ஃபாதர் தான் வந்துட்டு அந்த பிறக்க போகிற அந்த சைல்டு வந்துட்டு பாயா கேர்ளாக டிட்டர்மைன் பண்ணுறாங்க. அண்ட் இது நம்ம வந்துட்டு ஒரு 50-50% ப்ராபபிலிட்டி, ஒரு சான்ஸ் இதுவாக இருக்கலாம் ஒரு அதுவாக இருக்கலாம் அந்த மாதிரி. அண்ட் இப்போ நீங்கள் கேட்டிங்க பீனா எப்படி இந்த குரோமோசோம் நம்பர் வந்துட்டு ரிஸ்டோர் ஆகுது, அந்த கொஸ்டினுக்கான கேள்வி. இந்த எக்ஸ் வந்துட்டு ஸ்பெர்ம் போகும்போது இந்த மேலில் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு இந்த எக்ஸு ஸ்பெர்மில் அவன் அனுப்புகிறான் இல்லையா, அவன் அனுப்பும் போது அவன் வரும் பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை தான் அனுப்புவான். 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் மட்டும் தான் அனுப்புவான். மிச்சம் இருக்க 23 அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்து சேரும். அப்போ 23 + 23 இந்த கேர்ளில் வரும்போது 46 ஆயிரும். அப்போது அது கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யுவர் டவுட் பீனா. நீங்கள் ரொம்ப நேரமாக கேட்டுட்டு இருந்த அந்த டவுட்டை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வி ஹாவ் ஃபியூ கொஸ்டின்ஸ். இந்த கான்செப்ட் கிளியர்னா நம்ம சில கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிவிட்டு அகெயின் வேறு எதுனா கான்செப்ட் ரிலேட்டட் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லைக் மோனோஹைப்ரிட் ஆர் டைஹைப்ரிட் ஆர் மேபி எனி டேர்ம்ஸ் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எஸ் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாமா? இப்போலாமா நெக்ஸ்ட்டு இல்லை, இது எனக்கு கிஃப்ட் வந்தது, பட் ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் வாட்சுது. ஸோ ஓகே, கிளியராக இருஃபான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது மேம் கேன் யூ டிக்ரீஸ் த பிரைட்னஸ் சாஹிர்? சாரிப்பா, இப்போ வந்து ஆக்சுவலாக டெக்னிக்கல் டீம் கூட யாருமே வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பாருங்கள், ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நம்ம கான்செப்ட் முடிச்சிட்டோம். ஜஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சத்தமாகவும் படிக்கிறேன். ஓகே, ஜீனோடைப் ரேஷியோ ஆஃப் F2 ஜெனரேஷன் இன் மோனோஹைபிரிட் கிராஸஸ். ஸோ ஜீனோடைப் ரேஷியோ F2 ஜெனரேஷனில் மோனோஹைபிரிட் கிராஸில் என்னது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1:2:1, B 1:1:2, C 3:1, D 1:1:1. ஸோ எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸி பீஸி, ஈஸி பீஸி, ஈஸி ஈஸி. சொல்லுங்கள் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எஸ் ஆப்வியஸ்லி 1:2:1 தான் ரேஷியோ. 1 homozygous tall, 2 heterozygous tall, 1 homozygous dwarf. Okay, so next question, a cross between a tall plant and a short pea plant resulted in a progeny that they are all tall plants. So ஒரு பியூரான ஒரு டால் பிளான்ட் நம்ம கிராஸ் பண்ணுறோம் வித் பியூரான ஷார்ட் டால் பிளான்ட். அப்படி பண்ணும்போது அந்த ஆஸ்பிரிங்ஸ் எல்லாமே பியூர் டால் பிளான்ட்டாக இருந்துச்சு. இது எதனால் இருக்கலாம்? பிகாஸ் டால் ஒரு டாமினன்ட் ட்ரேட், ஏன்னா டால் மட்டும் தான் இன்ஹெரிட் ஆச்சு. ஏன்னா டால் ஒரு ரிசர்சிவ் ட்ரேட். நாலாவது ஹைட் ஆஃப் த பீ பிளான்ட் வந்துட்டு டீ மட்டும் கவர்ன் பண்ணல, ஆர் ஸ்மால் டீயுமே கவர்ன் பண்ணல. எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ. ஸோ ஏன்னா டால் வந்து ஒரு டாமினன்ட் ட்ரேட். அதனால என்ன தான் அந்த ஸ்மால் டி இன்ஹெரிட் ஆனாலும் அதோட எக்ஸ்பிரஷனை கேபிட்டல் டி ஆர் டால் வந்துட்டு சப்ரஸ் பண்ணிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், when a homozygous tall pea plant is crossed with a homozygous dwarf pea plant, medium sized pea plant is obtained in F1 generation. Reason, traits like tallness and dwarfness in pea plant are inherited independently. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸி பீஸி, ஈஸி ஈஸி. எஸ் சில்வியா, பயோ படிக்க டிப்ஸ் தாங்களே, நாளைக்கு எக்ஸாம் ப்ரீ போர்டு இருக்குது. ஸோ பயோ படிக்க டிப்ஸ் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல இப்போ எதுவும் படிக்காதீங்க. எஸ்பெஷலி நாளைக்கு ப்ரீ போர்ட்ஸ் இருக்கும் போது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் வந்துட்டு ஐ வுட் ஜஸ்ட் சஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ, மேபி முன்னாடி எக்ஸாம் இதெல்லாம் எழுதிருப்பீங்களா, ஸோ அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஏ வந்துட்டு ஃபால்ஸ். ஏன்னா எங்கேயுமே மீடியம் சைஸ்டு நான் சொல்லவே இல்லை. எய்தர் த டால் ஆர் டார்ஃப் அப்படி தான் சொல்லியிருக்கேன். நடு ஹைட்டு அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. ஸோ அசர்ஷனே தப்பு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். phenotype ratio of F2 ஜென்ரேஷன் டைஹைபிரிட் கிராஸில் F2 ஜென்ரேஷனோட இந்த ரேஷியோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈஸி பீஸி கொஸ்டின். எஸ் ஆப்வியஸ்லி பி அப்படின்னு சொல்கிறாங்க. 9:3:1 கரெக்டான விடை. ஸோ சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ஃபார் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ பியூர் பிரெட் pea plants A are crossed with purebred pea plants B. It is found that the plants which look like A do not appear in F1 generation but re-emerge in F2 generation. Which of the plants A and B are tall and which of the plants of A and B are dwarf? Give reason for your answer. So என்ன சொல்றாங்கன்னா பியூரா grow பண்ண or பியூரா breed பண்ண plants A அது வந்துட்டு cross பண்றாங்க with பியூரா breed பண்ண
பி பிளான்ஸும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்ப்ரிங்கை எல்லாமே வந்துட்டு ஏவாக தான் இருக்குது F1 ஜென்ரேஷனில். ஓகே, எதுவுமே வந்துட்டு பி பிளான்ட் மாதிரி இல்லை. ஆனால் F2 ஜென்ரேஷனில் பி பிளான்ட் மாதிரி பிளான்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்துடுது. ஸோ இது வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம், டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஃபங்க்ஷனல் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஃபீமேல் கேமெட்ஸ்னால் நீங்கள் பேசிக்லி ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு கேட்குறீங்க. ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படி வந்து நம்ம சொல்லணுன்னா வந்துட்டு எக்கில் வந்துட்டு யூ ஹேவ் ஜோனா பெலுசுடா அண்ட் இன்னும் சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்பெர்ம் வந்துட்டு உள்ளே போய் என்டர் ஆகுறதுக்கு இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க, ப்ராப்ளம் 12th படிப்பீங்க. ஓகே, எஸ். ஸோ இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படி வந்துட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட மோனோஹைபிரிட் கிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்துட்டு கேட்குறாங்க, வேறு எதுவுமே வந்துட்டு கேட்கல, மோனோஹைபிரிட் கிராஸை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ டாஃப் பி பிளான்ஸ் வந்துட்டு F1 ஜென்ரேஷனில் வர்றது கிடையாது. ஏன்னா அங்கே வந்துட்டு என்ன ஆகுது, டால்னஸ் வந்துட்டு டாமினண்டாக இருக்கிறதுனால டாஃப் பிளான்ட்டோட அந்த எக்ஸ்பிரஷனை கம்மி பண்ணிடுது. ஆனால் F2 ஜென்ரேஷனில் அந்த ரீஅப்பியர் ஆகுது, விச் மீன்ஸ் இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸுமே வேர் இன்ஹெரிட்டட் இன் F1 ஜென்ரேஷன். ஆனால் F2ல தான் அது எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். A cross was made between pure breeding pea plants with round and green seeds and the other with wrinkled and yellow seeds. Write the phenotype of F1 progeny, give reason for your answer. இது நான் உங்களுக்கு வந்துட்டு ஹோம்ஒர்க்காகவே தரேன். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹோம்ஒர்க்காக வந்துட்டு கீழே காமெண்ட்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். கொஸ்டினை தெளிவாக வந்துட்டு படிங்க. என்ன பண்ணுறோன்னா ரவுண்டாக இருக்கிற green seeds, round and green seeds. ஓகே, ஸோ ரவுண்ட் எல்லோ இல்லை, ரவுண்ட் green seeds-ஐ கிராஸ் பண்ணுறோம் வித் wrinkled yellow seeds, wrinkled green இல்லை, வித் wrinkled yellow seeds கிராஸ் பண்ணுறோம். அப்படி கிராஸ் பண்ணும்போது F1 ஜென்ரேஷனில் அந்த ஃபீனோடைப் என்னவா இருக்கும் தான் கேட்குறேன், F2ல கேட்கல. F1 ஜென்ரேஷனில் அந்த ஃபீனோடைப் என்னவா இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க்காக வந்துட்டு சொல்கிறேன், நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஸோ கீழே வந்துட்டு ஆஃப்டர் தி செஷன் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு. ஓகே, ஸோ வேறு எதுனா டவுட் இருக்கான்னு சொல்லுங்கள், இல்லைனா நம்ம வந்துட்டு கடையை சாத்திட்டோம். வித் திஸ் ஹெரிடிட்டி சாப்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆல் தி டேர்ம்ஸ். மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு எல்லா டேர்ம்ஸுமே கவர் பண்ணியாச்சு, ஸ்டார்டிங் வித் ஹெரிடிட்டி, ட்ரேட்ஸ், கேரக்டர்ஸ் அண்ட் dominant, recessive, homozygous, heterozygous, gene, allele, DNA and phenotype, genotype, homozygous, heterozygous, ratios, monohybrid and dihybrid cross, sex determination, allosomes, autosomes, somatic cells, germ cells, இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உனக்கு ஹெரிடிட்டி சாப்டரில் நான் அதுதான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன். ஸோ மற்ற சாப்டர்ஸை விட ஹெரிடிட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வேணும்னா டேர்ம்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கேரக்டரோட ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ், always remember trait. ஜீனோட ஆல்டர்னேட் வெர்ஷன்ஸ் allele. ஓகே, ஸோ அதை வந்துட்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் எப்போவுமே ஏன் நம்ம கேபிட்டலிட்டின்னு ஒரு கேரக்டருக்கு எப்போவுமே 2 எழுதுகிறோன்னா, ஏன்னா we have 2 parents, ஒரு பேரண்ட் இன்னொரு பேரண்ட் இருக்கிறாங்க. ஸோ 2 பேரண்ட் இருக்கிறதுனால இவங்ககிட்டேருந்து ஒன்று வருது, இவங்ககிட்ட ஒன்று வருதுன்னு அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக எப்போவுமே ஒரு கேரக்டருக்கு நமக்கு 2 allele வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட்ஸ் கிளியர். வேறு எதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம கடையை சாத்தி விடுவோம். இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலாம், சீக்கிரமாக லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஹாப்லாய்டு அண்ட் டிப்ளாய்டு, சிஎம் சேந்தல். ஹாப்லாய்டுன்னா இப்போ உன்னோட எங்கே அந்த ஃபோட்டோ, ஒரு நிமிஷம், செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு நான் போயிடுறேன் உனக்கு ஹாப்லாய்டு அண்ட் டிப்ளாய்டு வந்துட்டு காமிக்கிறதுக்காக. எஸ், ஸோ ஹாப்லாய்டு அண்ட் டிப்ளாய்டு காமிக்கிறதுக்கு இங்கே டிப்ளாய்டு அப்படின்னா அந்த குரோமோசோம்ஸோட நம்பர் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது, 46 குரோமோசோம்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இருக்குது. இப்போது இங்கிட்டிருந்து அந்த ஸ்பெர்ம், நான் என்ன சொன்னேன், எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் allele வந்துட்டு நம்ம மேலில் வந்துட்டு இருக்குது. 45th குரோமோசோம் எக்ஸ் இருக்குது, ஒய் வந்துட்டு 46 குரோமோசோம் வந்துட்டு இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஸ்பெர்ம்ஸில் எய்தர் எக்ஸ் இருக்கும் ஆர் ஒய் இருக்கும். அப்படின்னா பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ்
தான் ஸ்பெர்மில் இருக்குது, அப்போது அது ஃபுல் இல்லை. அப்போ பாதினும் போது அதை நம்ம ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஹாப்ளாய்டுனா 23 தான் இருக்குது, டிப்ளாய்டுனா 46 ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்பெர்மில் 23 தான் இருக்கும், எக்கில் 23 தான் இருக்கும். அப்போ ஹாப்ளாய்டு ஸ்பெர்ம், ஹாப்ளாய்டு எக் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஜைகாட், அதில் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஓகே, அது 46 டிப்ளாய்டாக இருக்குது, ஜைகாட். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யுவர் டவுட். வேறு எதனா டவுட் இருக்குதா? எஸ் ma'am, only if they mention pure tall should we put capital T. If they mention just tall plant, what we should? Putty love, that's a very good question, interesting question and smart question. So pure னு வரும்போது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்னா கேபிட்டல் டி இருக்கலாம். ஒருவேளை டால்னு சொன்னாங்கன்னா, ஒருவேளை அவங்க டார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாலே ஆப்வியஸ்லி இப்போ வந்துட்டு ஸ்மால் டி தான் வரும். அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணலை, பியூர்னு மென்ஷன் பண்ணல, வரும் டால் அப்படின்னும் போது அப்போது நீ 2 வாட்டி ஒருவேளை கிராஸ்லாம் கேட்டாங்கன்னா, ஒருவேளை அது பியூர் டால் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் டி நீ போடுறோம். ஒருவேளை அதே ஹெட்டிரோசைகஸ் டாலாக இருந்துச்சுன்னா அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு போட்டு நீ இந்த கிராஸ் பண்ணணும். ரெண்டுமே நீ ட்ரை பண்ணி ஆன்சர் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ கொஸ்டினில் ஒருவேளை பியூர்னு கொடுக்கலன்னா அப்போ வந்துட்டு ரெண்டுமே எதிர்பார்க்குறான்னு அர்த்தம். பியூர்னு கொடுத்துட்டானா ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரி வரும், ஒரே ஒன்று தான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை ரெண்டுத்துக்கு உண்டான ஆன்சரும் உங்ககிட்ட கேட்குறான். ஓகே, வெரி குட் கொஸ்டின் புட்டிலவ், ஐ எம் இம்ப்ரெஸ்ட், வேற லெவல், ஆசம். ஓகே, பேரண்ட்ஸ்க்கு அப்போ 23 குரோமோசோம் தான் இருக்கா மேம்? நோ லிட்டில் பிரின்சஸ், பேரண்ட்ஸுமே ஹியூமன் பீங்ஸ் தான். பேரண்ட்ஸ்க்கு 46 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. ஆனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இப்போது லிட்டில் பிரின்சஸ் நம்மளே மந்த்லி என்ன பண்ணுறோம், நம்ம பாடி ஒரு எக்கு ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்போது யாரும் வேணாம், நானே சொல்கிறேன், என்னோட பாடியில் என்கிட்ட 46 குரோமோசோம்ஸ், அது வந்துட்டு பர்மனெண்ட்டு சரக்கு. ஓகே, ஸோ அதில் யாரும் கை வைக்க முடியாது. 46 குரோமோசோம்ஸ் டிஃபால்ட்டாக என்கிட்ட எப்பவுமே இருக்கும். ஆனால் மந்த்லி ஒரு எக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன் இல்லையா? அந்த எக்கில் வரும் 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, என்கிட்ட 46 இருக்குது, பட் த எக் ஐ ப்ரொடியூஸ் அதில் 23 தான் இருக்கும். ஏன்? நான் ப்ரொடியூஸ் பண்ணுற எக்கு கூட எதனா ஒரு ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆகும் போது நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் மறுபடியும் 46 மாறிடும். ஓகே, ஸோ அந்த ஸ்பெர்மும் அந்த எக்கில் மட்டும்தான் 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெர்மும் எக்கையும் தான் நம்ம ஹாப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகாட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த ஜைகாட்டில் இப்போ என்ன ஆகிடும், 23 ஸ்பெர்ம்லேருந்து வந்துச்சு, 23 எக்லேருந்து வந்துச்சு, அப்போ 46 ஆகிடுச்சா? ஸோ 46 டிப்ளாய்டாக மாறிடும். ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் கிளியர்ஸ் யுவர் டவுட். ஓகே, all the variations in the species do not have equal chances of survival. CM Chandal, yes, எல்லா வேரியேஷனுமே ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் சர்வைவல் வந்துட்டு கிடையாது. பிகாஸ் எல்லா நேரத்துலையுமே வேரியேஷன்ஸ் வந்துட்டு அந்த ஆர்கானிசம் வந்துட்டு சுற்றி இருக்க என்வாயன்மெண்ட்டில் சர்வைவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் செய்கிறது கிடையாது. ஓகே, உதாரணத்துக்கு ஐ கேவ் யூ சமந்தா ரோத் பிரபுவோட எக்ஸாம்பிள். அவங்க பாடியில் ஒரு ஜீன் மியூட்டேஷன். ஓகே, ஸோ அதனால் ஒரு டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ எல்லா நேரத்துலையுமே இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஒரு வேரியேஷன். அந்த வேரியேஷன் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க, பட் அது எக்ஸ்பிரஸ் ஆகாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அது எக்ஸ்பிரஸே ஆகியிருக்கு. அது ரொம்ப டெப்த்தாக நான் போக விரும்பல, பட் அது மியூட்டேஷனா அப்படின்னு அந்த கன்ஃபியூஷனுக்குள்ளே நான் போக விரும்பல. ஸோ எல்லா நேரத்துலையுமே வேரியேஷன்ஸ் வந்துட்டு பெனிஃபிஷியல் ஆகிறது கிடையாது. பட் வேரியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்யுது சில நேரத்துல எல்லாம். எல்லா நேரத்துலையுமே ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஹெல்ப் தான் பண்ணுது வேரியேஷன். ஓகே, ஸோ எஸ், வேறு என்ன டவுட்? வேறு என்ன டவுட் இருக்கின்றதா? ட்ரை ஹைப்ரிட் கிராஸ் எல்லாம் வந்துட்டு இல்லை, வரும் மோனோ ஹைப்ரிட், டை ஹைப்ரிட் கிராஸ் தான். ட்ரை ஹைப்ரிட் கிராஸ்லாம் வந்துட்டு இல்லை. ஸோ வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதுவுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சொன்ன மாதிரி ஹெரிடிட்டியில் எப்போவுமே டேர்ம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ரேஷியோ எழுதும் போது ரேண்டமாக 1:2:1, 3:1, 9:3:3:1 எழுதக்கூடாது. 9 என்னது, அது ரவுண்டு எல்லோவா, விங்கிள்டு க்ரீனா என்னதுன்னு அது கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இது 9:3:3:1க்கு. இதுவே 1:3:1 ஆர் வந்துட்டு 3:1 போடும்போது அது ஃபஸ்ட் டாலா டார்ஃபான்னு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் அது ஹோமோசைகஸா ஹெட்டிரோசைகஸா அதுவுமே மென்ஷன் பண்ணணும்.
ஓகே, ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அண்ட் மோனோஹைப்ரிட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண டைஹைப்ரிட் வந்து பண்ணும்போது நீ அந்த கிராஸ் எழுதும் போது தயவு செஞ்சு பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி. ஓகே, அந்த பேரண்ட் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நீ பியூர் ஹோமோசைகஸ்டால், நிறைய பேர் ஹோமோசைகஸ்டால்னு எழுதுறீங்க, ஆனால் பியூர்ன்ற ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் பார்க்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை மிஸ் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ கரெக்ட் பண்ணிக்கோங்க. பக்காவாக ஹெரிடிட்டி சாப்டர் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலாம், சீக்கிரமாக லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. அண்ட் ஷேர் திஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு எதனா டவுட்ஸ் ஒரு குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, டுமாரோ லைஃப் ப்ராசஸோட நம்ம லெக்சர் சீரிஸ் கண்டினியூ பண்ணும். அதே சமயம் we will start one line by line series of probably how do organisms reproduce. Simultaneously line by line series, crash course ஒரு பக்கம் நான் லெக்சர் சீரிஸ், இன்னொரு பக்கம் டீட்டெயில்டு ஒன் ஷார்ட் எல்லாமே வரும். எல்லாமே உன்னோட ரிவிஷனுக்கு மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ண நம்மளோட மைண்டில் ஸ்டிக் ஆகும் அந்த கான்செப்டும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த செஷன்ஸ் டிஃப்ரெண்ட் வேஸில் நான் கொடுக்குறேன். லைன் பை லைன் என்சிஆர்டியாக தரேன், கிராஷ் கோர்ஸாக தரேன், ஒன் ஷார்ட்டாக தரேன், லெக்சராக தரேன், வீக் வைஸ் ஃபார்வர்டு தரேன். எந்த விதத்தில் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் மைண்ட் அப்போ ரெஜிஸ்டர் ஆகும்போது ரிவிஷன் பக்காவாயிரும். ஸோ உனக்கு ப்ராப்பரான கிளாரிட்டி வர்றது தான் என்னோட நோக்கம். வி மாஸ்டர் பிள்ளைங்களாம் இந்த வாட்டி நம்மளோட போர்டு எக்ஸாமை திருக்கி விடுறோம். ஓகே, ஸோ ஆன் தேட் நோட் எல்லாருக்குமே வந்துட்டு படிங்க. அதே சமயம் உங்களோட செல்ஃபையுமே வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பெஸ்ட்டை வந்துட்டு கொடுங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. டைம் நெருங்கிடுச்சு, ஆமாம் தெரியும். பட் சோஃபார் நீங்கள் வந்துட்டு நல்லா படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ படிச்சிங்களோ அதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்துட்டு படிக்கிற டைம் இட்ஸ் ஆக்சுவலி ரிவிஷன் டைம். இன்னும் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எந்தெந்த வேஸை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, காமாருங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. மொத்ததெல்லாம் மேலே இருக்கும் பார்த்துப்போம். ஓகே, ஸோ ஆன் தேட் நோட் திஸ் இஸ் Sandra Ma'am signing off. Bye guys.